श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदये। प्रतिभट श्रेणी भीषण बरगुण स्तोम भूषण जनि भयस्थान तारण जगदवस्थान कारण निखिल दुष्कर्म कर्षण निगम सद्धर्म दर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। प्रतिभट श्रेणी भीषण बरगुण स्तोम भूषण जनि भयस्थान तारण जगदवस्थान कारण निखिल दुष्कर्म कर्षण निगम सद्धर्म दर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। शुभ जगद रूप मंडन सुर गणत्रास खंडन शतमख ब्रह्म वंदित शतपथ ब्रह्म नंदित प्रतिथ विद्वत्स पक्षित भजत हिपुण्य लक्षित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। शुभ जगद रूप मंडन सुर गणत्रास खंडन शतमख ब्रह्म वंदित शतपथ ब्रह्म नंदित प्रतिथ विद्वत्स पक्षित भजत हिपुण्य लक्षित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। स्फुटत टिक्षाल पिंजर पृथुधर ज्वाल पंजर परिगत प्रज्ञ विग्रह परिमित प्रज्ञ दुर्ग्रह प्रहरण ग्राम मंडित परिजन त्राण पंडित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। स्फुटत टिक्षाल पिंजर पृथुधर ज्वाल पंजर परिगत प्रज्ञ विग्रह परिमित प्रज्ञ दुर्ग्रह प्रहरण ग्राम मंडित परिजन त्राण पंडित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। स्वसंकल्प कलाकल्पैः आयुधैरायुधेश्वरः जुष्ट षोडशभिर्दिव्यै जुषताम्बः परपुमान् என்னெடுத்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். இன்னைக்கு தலைப்பு சக்கரத்தாழ்வார் வைபவம் சுதர்சன வைபவம். பொதுவாக ஒரு உபன்யாசம் பண்ணா அதை ரசிக்கணும், ரசிக்கிறாப்புல சொல்லணும், ரசிக்கணும் இல்லை ரசிக்கிறாப்புல சொல்லணும். ஆனால் அதுவே பேரில் அமைஞ்சுடுத்தானே. அப்படிப்பட்ட ரசிகா ஃபைன் ஆர்ட்ஸில் அடியேனுக்கு சக்கரத்தாழ்வாரின் வைபவம் சொல்ல உள்ளேன். அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வாரின் வைபவம் பொதுவாக ஒரு உபன்யாசத்துக்கு போகிறதுனா அடின்னு சொல்லிடுறேன். ராஜமாக பெரியவாக்கிட்ட காலக்ஷேபம் பண்ணதுனால ஒரு உபன்யாசம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனப்பாடம் பண்ணுறதோ புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிறதோ கிடையாது. சக்கரத்தாழ்வார் எழுதிக்க வச்சுக்கிட்டார். ஏன்னா சக்கரத்தாழ்வாருடைய வைபவம் சாஸ்திரங்களில் ரொம்ப நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்லேருந்து எடுத்து சொல்லுவதால் சட்டுன்னு ஞாபகம் வராமைக்காக எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா சக்கரத்தாழ்வாரின் வைபவம் பல ஸ்லோகங்கள் பல ஆச்சாரியர்கள் நுட்பமான விஷயங்கள் எடுத்திருக்கா. ஒரு உபன்யாசம்னா தெரிஞ்சதையும் சொல்லணும் தெரியாததையும் சொல்லணும், ஆதலால் எழுதி வச்சிருக்கேன். இப்போ சக்கரத்தாழ்வார்னு பிரவேசிப்பதற்கு முன்பு நாம் பகவானுடைய பூர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பக இதீரிணாம் அப்படின்னு ஒரு தாத்து. பக இதீரிணாம்னு சொன்னா ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு அர்த்தம். 6 குணங்கள் பூர்ணமா இருப்பவன். எப்பவுமே ரொம்ப சொல்ல வேண்டிய கஷ்டமான விஷயங்களை முதல்ல 15 நிமிஷத்தை சொல்லிடணும். அப்புறம் புரியாப்புல பாக்கி 1.25 மணி நேரத்துக்கு பேசணும். ஆதலால் ஒரு 15 நிமிஷம் கேட்டுவிட்டு ஏதோ புரியோ நினைச்சு வந்தோம் அப்படின்னு கிளம்பி விடாதீங்க. முதல் 15 நிமிஷம் அப்படி சொல்லுவேன், அப்புறம் சுலபம் ஆயிடும். அதனால அடியன்லாம் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வருஷங்கள் உங்களோட உட்கார்ந்து தானே இங்கே வந்திருக்கேன். நமக்கு தெரியாதா ஆடியன்ஸுடைய பல்ஸ் எப்படி அப்படின்னு. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். பக இதீரினா பகவான் சொல்லக்கூடியவர் 6 குணங்கள் பரிபூர்ணமாய் இருப்பவர். 6 குணங்கள் தான் அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டா எம்பெருமானார் பாஷ்யக்காரர் கத்தியத்துல சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய ஔதாரிய காம்பீரிய ஸ்தைரிய தைரிய வீரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப ஆபச்சக்க காபிக்ஸ் தானே இவ்வளவோ குணங்கள் எடுக்கிறார். ஆனா இந்த குணங்கள்லாம் நீங்க ஒரு பக்கெட்ல போட்டுடலாம். ஒரு குரூப்ல
நாங்கள்லாம் 6 சிக்மால பக்கெட்டிங்னு ஒரு ப்ராசஸ் படிப்போம். அதாவது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் படிக்கும்போது அந்தந்த பக்கெட்குள்ளே போடுற மாதிரி. அப்படின்னா நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். நீங்கள் என்ன சொல்வேள்? ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் மனிதனான அவதாரங்கள், அது ஒரு பக்கெட். மனிதனும் மிருகமும் கலந்த அவதாரம் நிருசிம்மாவதாரம். மிருகங்களாய் வந்த அவதாரம் ஹம்ச மத்ஸ்ய கமட்டாத்யவதாரஷதான் எடுத்த தேசிகன். அதனால ஹம்சாவதாரம், கமட்டாவதாரம், மத்ஸ்யாவதாரம் இதெல்லாம் வெறும் ஒரு திரியக்கா வந்த அவதாரங்கள். கலந்து வந்த அவதாரம் நிருசிம்மாவதாரம். அப்படி பிரிச்சு சொல்றோமோனோ அந்த மாதிரி பக்கெட்டிங் உண்டு. பகவானுடைய குணங்களை 6 பக்கெட்குள்ள அடக்கிடலாம். ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் 6 குணங்கள். ஷாட்குண்யம்னு பேர். அந்த காலத்துல ஒரு கிரந்தமே இருந்தது, ஷாட்குண்ய விவேகம், the book that talks about the 6 auspicious attributes அப்படின்னு அந்த காலத்துல ஷாட்குண்ய விவேகம்னு ஒரு கிரந்தம். அதுலேயும் சுவாமி வேதாந்த தேசிகன் எடுத்து தத்துவ டீக்கைங்கிற ஒரு சின்ன டீக்கையில எடுத்து காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. இந்த 6 குணங்கள் பரிபூர்ணமா இருந்து தரித்தபடியால் இருக்கின்றபடியால் பகவான் அப்படின்னு பேர். இந்த பகவானுங்கிறதுக்கே பாருங்க எவ்வளவு டீட்டெயிலா எழுதியிருக்கா இல்லையே சுவாமி. இந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு பகவான் சேர்த்து போடுறாள். ஏன்னா அது விஷயம் தெரியாமல் என்ன மாதிரி ஒரு அஷடு இருந்துதானே அந்த மாதிரி வார்த்தை சேர்த்துருமே ஒழிய பகவான்னு சொன்னா சாக்ஷாத் நாராயணன். எப்படி தெரியும்னு கேட்டா, நாராயண பட்டத்ரியில் நாராயணியத்துல எடுக்கும்போது அனந்தராம தீட்சிதர்வாள் ரொம்ப ஆச்சரியமா முதல் தசகத்துல எடுப்பார். குருவாயூரப்பா உனக்கு அந்த பகவான்கிற வார்த்தை பொருந்தறதே வேற யாருக்கு பொருந்தும்னு கேட்கிறாப்புல ஒரு பிரஷ்னம். அதுபோல் பகவான் பரிபூர்ணனா இருக்கார். இப்ப பகவானுக்கு படுக்கைன்னு ஒண்ணு இருக்கு. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் அணையாம், புல்குமணையாம், பூம்பட்டாம், மணிவிளக்காம், திருமாலுக்கு அரவு. அரவுன்னா பாம்பு. ஆதிசேஷன்னா என்ன? ஆதிசேஷன்னா பாம்பு இல்லை. ஆதிசேஷன்னா பாம்பு இல்லை. சேஷன்னா கைங்கரியம் செய்பவனுக்கு சேஷன்னு பேர். யாரு பகவானுக்கு கைங்கரியம் என்றாலோ அவளுக்குலாம் சேஷன். நம்மளாம் சேஷபூத்தர்கள் தான். ஆதி காலத்துல இருந்த முதல் சேஷன் அவர். அதனால ஆதிசேஷன். அவருடைய இயற்பெயர் ஒரிஜினல் நேம் அனந்தன்னு பேர். அதனால தான் அனந்தாழ்வான்னு பேரு ஆதிசேஷனுக்கு. அந்த அனந்தாழ்வான் என்ன விதமான கைங்கரியம் பண்றார்? வாட் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ்? சென்றால் குடையாம். சென்றால் குடையாம்னா அப்படியே பகவான் நடக்கிறார்னு வச்சுக்கோங்க, கொடையாயிடுவார். கிருஷ்ணாவதாரத்தில் தெரியும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா. தினம் கார்த்தால திருப்பாவை உபன்யாசம் பாரத் கலாச்சாரில் பண்ணிட்டு இருக்கேன். கிருஷ்ணன் சுவாமி கிட்ட பர்மிஷன் கேட்டு அங்கே வந்துருங்க. அதனால அவளாட்ட கோச்சுப்பார், வரவாழதுக்கு சுவாமி கெடுத்துறீ, நீ அங்கே பண்றீர், கட்சி கூட்டம் மாதிரி ஆக்குறீர் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, அதெல்லாம் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு வந்துருங்க. ஒரு நாள் வந்துருங்க. அவங்க ஒருத்தி மகனாய் ஒன்று தானே, அங்கே ஓரிரவில், அங்கே ஓரிரவு, இங்கே ஒரு பகலுக்கு வந்துருங்க. அதனால சென்றால் குடையாம், பகவானுக்கு ஒன்று ஆயிடப்படாதேங்கிறதுக்காக கொடை பிடிச்சாராம் ஆதிசேஷன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். ஒருவேளை பகவான் ரொம்ப இப்போ 2 மணி நேரம் உட்காரணும்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. 2 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கேள், சுவாமி ஒழுங்கா சொன்னேன்னா உட்காந்துப்போம், இல்லாட்டா கிளம்பி போயிடுவோம். அதனால உட்காடுறது 2 மணி நேரம் ஒத்தர உட்காத்தி வைக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதனால பகவானுக்கும் ரொம்ப நாள் நடந்துட்டே இருந்தா அப்படி திருவிக்ரமாவதாரம் எடுத்து நடந்தார். கொஞ்சம் உட்கார வேண்டாமா, உட்காந்துட்டார். அதே ஆதிசேஷன் கொடையானவர் இப்போது ஆசனமாகி விட்டார். இன்னைக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா பாம்பு பெட்டின்னு ஒன்று பண்ணி கொடுப்பா. அது கொஞ்சம் சுத்தி ஆசனம் மாதிரி தான் இருக்கும், பாம்பு பெட்டி. நின்னால் மரவடியாம், ஃபுட்வேர். எல்லாரும் இங்க பாதுகைகளை தரிச்சுட்டே வந்திருக்கள். சில உபன்யாசங்களுக்கு போயிட்டா வெள்ள விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லுவா. அவ நினைவெல்லாம் அதுலயே இருக்கும். இப்பெல்லாம் மயிலாப்பூர் பக்கம் இங்க தெரியல, இன்னைக்கு தெரியல, சொல்லுங்க. உபன்யாச செருப்புன்னு கிடைக்கிறது 30 ரூபா தான். அதாவது அது ஆறும் எடுத்துட்டே போக முடியாது, வெள்ளை வச்சா. மேலே ஒரு 10 ரூபா ஒரு கவரில் வச்சுட்டு போயிடுவார். நல்ல செருப்பா வாங்கிக்கோ, அதுக்கு உபன்யாச செருப்புன்னு பேர். அதான் சந்தான கோபாலாச்சார்னு அந்த காலத்தில் ஒரு பெரிய வைணிகர், வேதம் சொல்லிண்டே வீணை வாசிப்பர். அவர் ஒரு உபன்யாசம் சொல்வார், பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு கூட்டா உங்க பாதுகைகளை ஞாபகம் வச்சுட்டு இருக்கேளேம்பர். அதனால இங்கே ஆச்சரியமா அந்த ரசிகா ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவா. உங்களோட தான் அந்த பாதுகைகள் இருக்கும், மரவடி உங்களோட இருக்கும். பெருமாளுக்கு அப்படி இல்லையே. அதனால ஆதிசேஷனே மரவடியான பாதுகை ஆடுறாராம். ஒரே ஆதிசேஷன் கொடை, அதே ஆதிசேஷன் ஆசனம், அதே ஆதிசேஷன் பாதுகை, அதே ஆதிசேஷன் படுக்கை. அவர் படுத்துக்கணும்னு நினைச்சா எங்கேயும் போக வேண்டாம், அதுவே தான் ஸ்லீப் வெல்.
குழான் இருக்கு, வேற சாஃப்டா இருக்காது, அது படுக்கையணும். சில பேருக்கு என்னன்னா அவாவா படுக்க அவாவா கிட்ட இருக்கணும் சுவாமி, என் படுக்க மாறி தூக்கம் வராது, நிறைய பேருக்கு அதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி பெருமாளுக்கு அதே படுக்கை இவ்வளோன்னு இருக்கும். ஏன் சுவாமின்னு கேட்டால் எப்பவுமே கான்ட்ராஸ்ட் பார்டருக்கு தான் அழகு இல்லையா? செல்ஃபில் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அவர் கருப்பு, இது வெள்ளை. இன்னும் ரெண்டும் கருப்பாக இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, பார்க்கடல் போய் தேட வேண்டியது தான் எங்கே பெருமாள்னு. அவர் கருப்பாக இருக்கணும், இது வெள்ளை, ஒயிட் ப்ளஸ் பிளாக் பார்டர் நல்லா இருக்கு. அதனால் அதுதான் படுக்கை, அதுதான் தலையணை ஆயிடுறது. ஆதிசேஷன் கொஞ்சம் மூச்சு உள்ளே வாங்கி ரேச்சகம் கும்பகம்லாம் நம்ம பிராணாயாமம் பண்ணும்போது பண்ணினால் அப்போது ஒரு இழுத்துக்கிறோம் பாருங்க, அப்போ அது வளைவே தலையணை ஆயிடுறதாம். பாம்புக்கு தோல் உரியும், அதுவே போர்வை ஆயிடுறதாம். பாம்பு உடைய ரெண்டு ஒரு தலைக்கும் பனாமண்டலத்துக்கும் 2 மாணிக்கங்களை ஒத்த கண்கள், ஜெம் லைக் ஐஸ். 1000 தலைகள்னா 2000 மாணிக்கங்களை ஒத்த கண்களின் வெளிச்சத்தால் பகவான் யாருன்னு காட்டி கொடுப்பாராம் ஆதிசேஷன். அவரே மணி விளக்கு. பெருமாளுக்கு ஒரு வேர்த்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, வேர்த்துடுத்துன்னா விசிறுவர் நாக்கால, அதனால அவரே ஃபேன், அவருடைய ஃபேன். அதே சமயத்தில் வழக்கு, அதே சமயத்தில் போர்வை, அதே சமயத்தில் தலையணை, அதே சமயத்தில் படுக்கை, அதே சமயத்தில் கொடை, அதே சமயத்தில் ஆசனம், அதே சமயத்தில் மரபடி. சுவாமி இது புரியவே மாட்டேங்குதா? புரியிறாப்புல சொல்றேளா? இந்த டேபிள் மேட்டை வாங்குங்கள், இதை நீங்கள் 64 விதங்களில் மடித்து கொள்ளலாம், இதில் சாப்பிடலாம், தூங்கலாம், கடிக்கலாம், உண்ணலாம், மோட்சமே இது கொடுத்துருங்கிறான் இல்லையா? வேண்டுமென்றால் எதிர் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, வாங்கிட்டீங்களாங்கிறான். உபன்யாசத்துக்கு யாராவது இப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும். எதிர் வீட்டில் போயிட்டா, பக்கத்து வீட்டில் போயிட்டா வாங்கோ இல்லையா? அந்த மாதிரி ஒரே விஷயம் எவ்வளோ உதவுறது. அதே தான் ஆதிசேஷன். ஓகே, வெரி குட் சுவாமி. சுதர்ஷன வைபவம் சொல்ல வந்தேள். இப்போ என்ன ஆதிசேஷன் ஆரம்பிச்சுட்டேன்னா, பகவானுக்கு கைங்கரியம் செய்கின்றவர்கள் இவர்கள். எப்போவுமே வைகுண்டத்தில் எப்படின்னா, பெருமாள் ஒருவேளை வைகுண்டத்துக்கு யாராவது ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறான்னு வச்சுங்கோ, ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, அங்கே போனால் பெருமாள் யாருன்னே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் வந்துடும். இன்னும் எல்லாரும் பெருமாள் மாதிரி இருப்பா பார்க்கறதுக்கு, எல்லார் கையிலையும் ஒரு சங்கு சக்கரம், எல்லார் கையிலையும் ஒரு கதை, எல்லாரும் நீலமேக சாமளன், எல்லாரும் சுற்றின்னு இருப்பா. இப்படி பார்ப்பேள் அப்படி பார்ப்பேள், எல்லாம் டிஃப்ரெண்ட் போஸ்ட்டில் பெருமாள் ஒருத்தர் அப்படி படுத்துட்டு இருப்பார், ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார். சும்மா நீங்களா அடிச்சு விடுறது சுவாமி. பாஷ்யக்காரர் எடுக்கிற ஸ்ரீபாஷ்யத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை அங்கே போய் பண்ணுவோமா, அதான் நான் யோசிச்சுட்டேன். இதே உபன்யாசம் அங்கேயும் போய் தொடரும், கவலைப்பட வேண்டாம். மார்கழி மாதத்தில் இங்கே நின்றுட்டான்னு அங்கே போனாலும் உபன்யாசம் தான். என்ன இங்கே பண்ணிட்டு இருப்போமோ அதை பண்ணுவோம். அதனால எல்லாம் அங்கே கண்டினியூஷன். அங்கே போனால் எல்லாரும் பெருமாள் மாதிரி இருப்பா. ஆனால் ஒன்று, ஒரிஜினலான பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பெருமாள் கிட்ட மட்டும்தான் இருப்போம், மற்றவா கிட்ட இருக்க மாட்டா. அதனால ஒரிஜினலை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டார். ஸ்ரீத்வம் அவனிடத்தில் இருக்கும், சிருஷ்டித்வம் அவனிடத்தில் இருக்கும். பாக்கி எல்லா விதத்துலையும் சேம் ஆகிடுவோம். அதனால தான் நீங்கள் பெருமாள் கோவில்லாம் போனீங்கன்னா வெள்ள துவாரபாலகால்லாம் கிட்டத்தட்ட பெருமாள் மாதிரியே இருப்பா. சங்கு சக்கரம் வச்சு நம்ம கேட்போம், என்ன சுவாமி காப்பி கீப்பி ஏதாவது பண்ணி கொடுத்தாரா? குளோனிங் மாதிரி எல்லாம் இங்கே ஒரு காப்பி இருக்கேன்னா, பெருமாளுக்கு என்னன்னா, யார் என்னை அடையணும்னு நினைக்கிறாளோ நான் அவளை என்ன மாதிரியே ஆக்கிடுவேன். அது எவ்வளோ பெரிய தன்மை இல்லையா? இப்போ ஆஃபீஸில் என்ன பண்ணிடுறா, சிஇஓ ஒரு ட்ரெஸ் போட்டுப்பார், அதே ட்ரெஸ்ஸை வேலைக்காரர் கொடுக்கவே மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், நீங்கள்லாம் ஒரு யூனிஃபார்ம், எந்த ஒரு தனிம்பர். பெருமாள் அப்படி இல்லை, நீ என்னை அடையணும் நினைச்சுட்டியான நீ என்ன மாதிரியே ஆயிடுவேன்னு விட்டார். இது யயாதி சரித்திரத்தில் எடுக்கிறார். யயாதி சரித்திரம் சொல்லும்போது, அவன் நகுஷன் போனான், போகும்போது ரொம்ப புண்ணியங்கள்லாம் பண்ணி மேலே போயிட்டான் இந்திர பதவிக்கு. அப்படி யாராவது ரொம்ப இவ்வளோ யாகங்கள்லாம் பண்ணி போனால் அந்த காலத்து எலிஜிபிலிட்டி என்னென்னா, யூ கேன் சிட் அலாங் வித் இந்திரா ஆன் த சேம் சீட். இந்திரனுக்கு இந்த சீட் ஷேரிங் ஃபார்முலாலாம் பிடிக்கவே பிடிக்காது. அவன் சிங்கிளாக தான் போட்டிடுவான், கோயிலேஷனுக்கே போக மாட்டான். அதனால் யாராவது மேலே வந்து சீட்டில் ஷேர் பண்ணிக்கலான்னு கேட்டால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் என்ன பண்ணால், வந்தவனை பார்த்து இந்திரன் சாமர்த்தியமாக கேட்குறான், நீ எதனால் இங்கே வந்தேன்னு. இது சாமர்த்தியம் எப்படின்னா, வந்தவன் வந்து நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால் வந்துட்டேன்னு சொன்னால் அது பாவம் ஆகிடும். ஏன்னா புண்ணியம் பண்ணேன்னு வாயை திறந்து சொன்னால் அது ஒரு பாவம், தள்ளி விட்டுருவா. இந்திரன் தள்ளி விடுறதுக்கு ரெடியாக இருக்கான். இவன் ஒருவேளை நான் புண்ணியம் பண்ணதுனால இங்கே வந்தேன்னு சொன்னேன், நான் இல்லை நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால், ஒன்றுமே பண்ணாமல் எதுக்கு வந்தேன்னு தள்ளி விட்டுருவான். இப்போ 2 விதமாகவும் பாதிப்பு அவனுக்கு. சொல்லிவிட்டான், புண்ணியம் நிறைய பண்ணிவிட்டேன், தள்ளி விட்டுட்டா. தள்ளி விட்ட சரித்திரத்தை திருவாய்மொழியில் ஆழ்வார் எடுக்கிறார். இந்த சம்பவத்தை கேட்ட உடனே சிஷ்யர்கள் பராசர பட்டருங்கிற ஆச்சாரியனை பார்த்து கேட்டாராம், ஏன் சுவாமி திருவாய்மொழியில் ஆழ்வார் பெருமாளை பற்றி சொல்ல வந்தார், இந்த இந்திரன் சரித்திரமும் நகுஷன் சரித்திரமும் தேவையா? இஸ்ன்ட் இட் இரலவெண்ட்? துஷ்யந்த் ஸ்ரீதர் உபன்யாசம் மாதிரி இருக்கே, அது இரலவெண்ட்டாக இருக்கே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ஆள வந்தார் பதில் சொன்னார், இல்லைப்பா
ஏன் இந்த சரித்திரம் சொல்லியிருக்காருன்னா, இந்திரனுக்கு யாராவது தன்னை அடைஞ்சுட்டா அவனமா என்ன மாதிரியே அவன் இருக்கட்டும் நினைக்க மாட்டான். அப்படி இந்த சரித்திரத்தை கேட்டாவது தெரிஞ்சுக்கோ, உலகத்துல நம்மை போல் ஆக்குபவன் பெருமாள் ஒத்தந்தான், அவனுக்கு தான் அந்த அசூயை கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோன்னு ஆறாம். அதனால இவ்வளவு கைங்கரியப்பரர்கள் வைகுண்டத்தில் இருந்தாலும் பெருமாள் மாதிரியே இருப்பா. அதுல முதன்மையான ஆயுதங்கள்ல ஒன்றுதான் சக்கரம். சுதர்சனம்னு பேர். தர்ஷனன்னு சொன்னாலே ஒரு விதமான தோற்றம். சு அப்படின்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. கந்தம்னா மனம், சுகந்தம் நறுமணம் சொல்றோம். தர்ஷன காட்டுதல், காண்பித்தல். சுதர்சனம் அழகாக காண்பித்தல். ஓ, ராமர் படுத்துண்டார், அதை சீதை வர்ணிக்கிறா. ஹனுமார் கிட்ட சொல்றா, நாங்க 2 பேரும் சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது இந்திரனின் பிள்ளை காக்க உருவம் தரிச்சுட்டு வந்தான். ராமர் மடி மேல அவர் தலையை வச்சு படுத்திருந்தார். அவர் படுத்துன்னு இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்தார் தெரியுமா ஹனுமார். நன்னா மேக்கப் போட்டுண்டு கண்ணாடியை பார்த்துண்டு வரும்போது அழகில்லை, படுத்துன்னு இருக்கும்போது அழகா இருக்காராம் பெருமாள். சுகசுப்த பரந்தப்ப, அவன் படுத்துன்னு இருக்கும்போது ஸ்ரீமத்வம் இருந்துதான். அதனால்தான் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், இந்த சின்ன வயசுல பிக்னிக் எக்ஸ்கர்ஷன்லாம் போகும்போது, நாங்கள் அடியேன் படித்த காலத்திலேயே ஃபோன் ரொம்ப வந்துள்ள, இந்த செல்ஃபோன். ஆஃபீஸ் டேஸில் நாங்கள் ஏதாவது பிக்னிக் போகிறோம்னு நினச்சுங்க, ஃபோன் இருக்கா. இப்போ எல்லார் கையிலையும் நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கோமோ இல்லையோ, ஃபோன் அப்படி இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அது அப்படி ஒன்று கையில், அது எல்லாரும் அப்படியே வச்சுட்டு பெருமாள் புறப்பாடு கூட பார்க்க மாட்டான். அங்கே உட்காந்து ஆற்றுல போய் பார்த்துக்கலான்னு அவளுடைய எண்ணம், தப்புன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அந்த ஃபோனில் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். யாராவது தூங்குறத ஃபோட்டோ எடுப்போம். டே நீ தூங்குறது இப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. அவர் பார்த்தோன்னே வெக்கப்படுவார், இவ்வளோ அசிங்கமாவாதாளாம் தூங்குறேன், வாயை இப்படிலாம் வாயை பிளந்துண்டு உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே வாயில் ஜொல்லு கண்ணில் புளிச்ச. நம்ம படுத்துன்னு இருக்க கோலத்தை பார்த்தா அப்போ தான் தெரியும், சுவாமி இனிமேல் நம்ம படுத்துன்னு இருக்கும்போது கதவை சாத்தி விட்டு தான் தூங்கணும் அப்படின்னு தெரியும். ஆனால் ராமர் அப்படி இல்லையா, படுத்துன்னு இருக்கும்போதும் அழகாக இருக்காராம். கௌசல்யா சுப்ரஜாராமன்னர். அதனால் சூங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸ் speaks about the beauty that is associated with that ayudham, sudarshanam. Spurat sahasrari shikhari tivram sudarshanam bhaskara koti tulyam suradvisham prana vinashi vishno chakram sadaham சரணம் பிரபத்யே. பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தில் முதல் ஆயுதம், ஆயுதங்கள்லேயே சிறந்த ஆயுதமா இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை போற்றுகின்றோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது யாரு? என்ன சுவாமி இப்படி புதுப்படையெல்லாம் நீங்கள் இப்போ இது என்ன புது வழக்கம், இந்த கேள்வியெல்லாம் கேட்கறது? இது நீங்கள் சொல்லுவேன், கச்சேரி வரவா அப்படிதான் பாடிட்டு போகிறேன், நீர் மட்டும் சொல்லிட்டு போகாமல் என்ன நடுவில் கேள்வி? யார் இருக்கார்? ரங்கநாதர் இருக்கார். ஆனால் ரங்கநாதர் சன்னதியை விட கூட்டம் ஏதாவது ஒரு சந்நிதியில் இருந்து பார்த்துருக்கேளா? சக்கரத்தாழ்வார் சன்னதி தான். கோவிலுக்கு போனேன்னா பாவம் பெருமாள் தாமாட்டுக்கு படுத்துட்டுப்பார். மோட்சம் கொடுக்குறேன்டா, எனக்கு மோட்சம்லாம் வேண்டாம் சுவாமி, கேட்டதை கொடுக்கணும். கும்பராசிக்காரர்களே அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அது நடக்கணும். கடகராசிக்காரர்களே, இந்த மோட்சம் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் சுவாமி, எங்களுக்கு கேட்டது நடக்கணும், நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல சக்கரத்தாழ்வார் கேட்டதை கொடுப்பார், மோட்சத்தையும் கொடுப்பார். சக்கரத்தாழ்வார் சுத்தின்ண்டே இருப்பா. ஒருவேளை அவளுக்கு எண்ணம், அவரும் சுத்துறார், அவரை நம்ம சுத்தலாமே, அப்போதான் அவருக்கு தெரியும் அவர் எப்படி சுத்துறாருன்னு. அப்பேற்பட்ட சுதர்சனன். அந்த சுதர்சனர் யார், ஏன் அவருக்கு இவ்வளோ வைபவம்னு கேட்டால் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சக்கரத்தாழ்வார் தான் பெருமாள். இது கேள்விப்பட்டிருக்கா? சாக்ஷாத் பெருமாள் தான் சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வாரான சுதர்சனர் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பெருமாள். 2 பேரும் ஒன்று தான். அப்பேற்பட்டவர் சக்கரத்தாழ்வார். அதுக்கு சங்கல்ப சக்தின்னு பெரியவாள்லாம் எடுக்கிறா. சங்கல்பம் நான் அடிக்கடி உபன்யாசத்தை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், நல்ல விஷயத்தை பல வாட்டி சொல்லலாமே. சங்கல்பம் மாமா சொல்லுங்கோ. வந்த புரோஹிதருக்கு நம்ம கோத்திரம் தெரியும், நட்சத்திரம் தெரியும், நமக்கு அது மறந்து போயிடுறது. அதுவா உங்கள் அப்பாவா அப்படிம்பார். நிறைய அதெல்லாம் பட்டர் சுவாமிகளுக்கு இருக்கக்கூடிய தனி பகவான் கொடுத்த ஒரு கட்டாட்சம். நலாத்ய பிரம்மணா திரியபராதேஷ் வேதவராகல்பே வைவஸ்வதமன்வந்தரே கலிவே பிரதமே பாதே அஷ்டாவிம்பூத்வீபே பரதவர்ஷே பரதகண்டே மேரோ ஹோஷதாப்தே வெஸ்வாம்பல்யாம். என்ன வேறு இது என்னது போஸ்டல் காலனியும் சொல்லிக்க வேண்டியதுதான். இல்லை சங்கல்பத்தில் வந்துடுறதே. இப்போ சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இது ஒரு சங்கல்பம். கோவிலில் போனால் மாஸ் சங்கல்பம்னு ஒன்று பண்ணுவா இல்லையா, அது ஒன்று. ஆனால் சங்கல்பம்னு சொன்னால் சாஸ்திரம் ஒரு சங்கல்பம் எடுக்குது. இந்த சாஸ்திரத்துக்கு இந்த அர்ச்சனா, மில்க் அபிஷேகம் அதெல்லாம் சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. அது சொன்னால் ஒரு சங்கல்பம்னு. அது என்ன சங்கல்பம்னா பெருமாளுடைய
நினைவு சக்திக்கு சங்கல்பம்னு பேர். த டிவைன் வில் ஆஃப் த லார்ட் இஸ் ரெஃபர்ட் டு as சங்கல்பம். பா, சங்கல்ப சக்தியால படைச்சுட்டாரும்பர். கிருஷ்ணன் சுவாமி காத்தால சாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரஜா பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி அப்படின்னு இருக்க வேதத்துல. சங்கல்ப சக்தியால் சொன்னார் அப்படின்னு விட்டுருவார். அது சங்கல்ப சக்தினா என்ன சுவாமி, அது என்ன நமக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ஏன் அந்த எக்ஸாம்பிளை மறுபடியும் சொல்றேன்னா, அந்த எக்ஸாம்பிள் எங்க ஆச்சாரியன் எனக்கு சொல்லியிருக்கார். அது சொன்னா நன்னா புரியும். என்னன்னு பாருங்க. ஒருவேளை என்னுடைய நண்பன், மை குட் ஃப்ரெண்ட், அவர் வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, வெஸ்ட்மாம்பலத்தை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஒரு நாள் அமாவாசை ராத்திரி என்னை கூட்டுன்னு போகிறார். அது கிட்டத்தட்ட நானும் அப்படி தான் இருக்கேன் பார்க்கறதுக்கு. அதனால் அவர் கூட்டுன்னு போகும்போது வெளி இருட்டுக்கும் என்னுடைய இருட்டுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்கிறது. அவர் கிடுன்னு ஏறி போய்டுறார். இப்படி அவர் மாட்டுக்கு டக்குன்னு போய் கதவெல்லாம் இப்படிலாம் தாளிட்டு பூனல்லையே கீலாம் வச்சுருக்கார். நிறைய பேருக்கு அது வழக்கம் உண்டு. பூனல் பார்த்தேன்னா அது கீ ஹோல்டர் மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த நாதஸ்வரத்தில் ஸ்ரீவாளின்னு வாசிப்பா பார்த்துருக்கேளா, அதில் தாழத்து மந்திரவாதி போட்ட ஒரு கயிறு எல்லாம் இருக்கும். பிரம்ம முடிச்சு தேட வேண்டியது தான் அதில் உட்காந்துருந்து. அந்த மாதிரி கீ ஹோல்டர் அவர் அழகாக ஸ்டைலாக அதுலேருந்து கீ எடுத்து அப்படி திறக்கிறார் வீட்டை. ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு. நான் இல்லை, நீர் ஏதாச்சும் போய் இவர் தான் திறந்தாருன்னு சொல்லாதீங்க, என்கிட்ட இல்லை, அது பூனெல்லாம் ஒழுங்காக இருக்குது. அதனால் அவர் திறந்துடுறார். நான் பாவம் தடுமாறுறேன். அமாவாசை ராத்திரி அன்னைக்குன்னு பார்த்த வெஸ்ட்மாம்பலத்தில் பவர் கட், பவர் ஷட் டவுன். நானும் இருட்டு, வெள்ளியும் இருட்டு, கரண்ட்டும் இல்லை. 1 2 3 தோராயிரமாக இப்படி தடவி படி ஏறி விடுறேன். 10 படி இருக்குன்னு என் ஃப்ரெண்டுக்கு தெரியுது, சொல்ல மாட்டேங்கிறான் என்கிட்ட, எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. 9 10 11 இருக்குன்னு நினச்சி கால் வைக்கும்போது தான் லொட்டுன்னு படம். ஓஹோ, இனிமே படி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை என் நண்பனுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட், நான் ஃப்ரெண்ட் ஏ, ஃப்ரெண்ட் பி பெருமாள்னு வச்சுக்கோங்க. பெருமாளை கூப்பிடுறாரு, யூ ப்ளீஸ் கம் டு மை ஹவுஸ். நவராத்திரியில் கொலு வச்சுருக்கோம், 6 வாங்கின கிஃப்டையே ரெடியாக வச்சுருக்கோம், உம்மக்கிட்ட கொடுத்துருவோம், கவலைப்படாதையும். 8 திசையும் உழன்றோடு இழைத்து விழும் காகம் போல் அது அம்சவாக்காலேயே விழுந்துவிடும். எங்கள் பாட்டி வேடிக்கையாக சரி, இப்போ ரவி கைன்னு கொடுக்குறா, ரவி தான் இருக்குது, கையை காணும்போ. அதனால் துஷ்யந்த் ஸ்ரீதரன் இன்னைக்கு உபன்யாசத்தில் என்ன சொன்னார், ரவி கையில் ரவி தான் இருக்குன்னு சொன்னார்னு சொல்லாதீங்க. விஷயத்துக்கு வந்துடுவேன் இப்போ நான். அதனால் இவர் ஏறுறார். பெருமாள் 1 2 3 4ன்னு 10 படி ஏறிடுறார். 11வது படி பாவம் என்ன மாதிரியே நினைக்கிறார். பெருமாள் இருக்குன்னு நினச்சி காலை வைக்கிறார். ஆனால் அந்த இடத்துல வைக்கும்போது 11வது படி வந்தும். பெருமாள் இருக்குன்னு நினச்சி வச்சா நம்மள மாதிரி வராமல் இருக்காது, அது இங்கே இல்லைனாலும் அது வந்துடும். ஏன்னா he has thought things happen by his mere will. He doesn't have to work and toil. நாம் ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்கிறது. அவர் பண்ணவே வேண்டாம், நினைச்சா போறோம். உலகத்தை சிருஷ்டிக்கணும் நினைச்சார் பகவான். கொஞ்சம் மண்ணை கொண்டாப்பா, கல்லை இங்க போடு அப்படிலாம் சொல்லல. மலைகள் உருவாகட்டும் நினைச்சார். பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி. அவர் நினைச்சா அது நடக்கும். அந்த விதமான சக்திக்கு சங்கல்ப சக்தின்னு பேர். அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் பரபிரம்மத்தினுடைய சங்கல்ப சக்தி ஒரு உருவம் தரித்து வந்துதான். என்ன சுவாமி உருவம் தரிக்குமான்னு கேட்டால், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் கேன் பி புட் டு அ லிட்ரரி வேர்ல்ட். இப்போ நீங்கள் பார்த்தேன்னா கிருஷ்ண பக்தி எப்படி இருக்கும்னு கேட்டால், கிருஷ்ண பக்திக்கு கிருஷ்ணர் ஒரு விதமாக இருப்பார். கிருஷ்ண பக்தி எப்படி இருக்கும்னு கேட்டால், கிருஷ்ண பக்திக்கு 2 கால் 2 கை ஒரு தலை ஒரு கழுத்து 2 கண்ணு ஒரு மூக்கு 2 காது ஒரு வாய் வச்சா நம்மாழ்வார்னு கீழே பேர் எழுதிவிடலாமா. கிருஷ்ண பக்தி உருவம் எடுத்து வந்தது தான் நம்மாழ்வாராம். ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிவோத்திதம் சஹஸ்ரசாகாம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம் நர் பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகத்துல. கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்து வந்தவர் நம்மாழ்வார். நம்ம ஆங்கிலத்தில் கிராமரில் படிக்கும்போது ப்ராப்பர் நவுன்ஸ், காமன் நவுன்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னு படிப்போம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்லாம் சொல்ல முடியும், விவரிக்கவே முடியாது. திஸ் இட் இஸ் வெரி ஸ்வீட் அப்படின்னா, ஸ்வீட் எப்படி, ஸ்வீட்னா என்ன சுவாமின்னா, ஸ்வீட்னா ஸ்வீட் சொல்லும் எப்படி இருக்கும்னு. பிடியா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்க அப்படின்னு வாயில் தூக்கி போட்டால் 1 சாப்பிட்டா ஆச்சரியமாக இருக்கும், 2 சாப்பிட்டா தத் விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதாபஷ். ஏன்னா அவ்வளோ என்ன சுவாமி, சுகர் பார்த்தாலே 400 கேட்குறது, சாப்பிடவே வேண்டாம். அப்படி பெருமாளுடைய சங்கல்ப சக்தி வடிவெடுத்து வந்தவர் தான் சக்கரத்தாழ்வார்.
அவரே சுத்தின் வந்தார். அதனால்தான் தேசிகன் எடுக்கும்போது ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதைர் ஆயுதேஸ்வரஹ ஜுஷ்டஷோடசபிர்திவ்யை ஜுஷதாம்ப பரஹ் புமான். ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி, பெருமாளுடைய சங்கல்ப சக்தியே வடிவெடுத்து வந்தவர் தான் சக்கரத்தாழ்வார்னு விட்டார். அதனால சக்கரத்தாழ்வார் வேறல்ல, பெருமாள் வேறல்ல. அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார் தான் ஆயுதங்கள்லேயே சிறந்த ஆயுதமா. பெருமாள் தான் இல்லாமல் பொதுவாக தளிகையில் தப்பு கண்டுபிடிக்கிறா உண்டு, கேள்விப்பட்டிருக்கேளா? எது நன்னா இருக்கும். நான் இவ்வளோ வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன், ஒரு ஊருக்கா போனால் பாகவத உத்தமாள் வீட்டில் சாப்பிட வேண்டியது தான். அப்படி ஆசையாக பரிமாறுவா. அந்த ஆத்து மாமா மட்டும் கொஞ்சம் உப்பு இருந்திருக்கலாம் அப்படின்பா. என்ன சுவாமி நன்னா தானே தளிகை பண்ணி போடுறா. பாலக்காடு பக்கம் போனேன், கொஞ்சம் எரிவாயிட்டு இருக்கு அப்படின்பா. நம்ம ஊரில் அது கொஞ்சம் வருதிருக்கலாம் போல இருக்கு. அப்போ தான் தோணும், இந்த மாமி கரண்டியை இவர் கையில் கொடுத்துடணும், அப்போ இவர் தளிகை பண்ணி பார்க்கணும், அப்போ தான் தெரியும்னு தோணும். எங்கள் கொள்ளு தாத்தா பட்டாபிராமன் எழுதியிருந்தார். அவருக்கு 6 புதல்விகள். கார்த்தால் அப்பா சாப்பிட்டுட்டு தான் பெண்கள் சாப்பிடுவா. அப்பாவுக்கு முதல்ல பரிமாறிட்டு பெண்கள் சாப்பிடுவா. பரிமாறின உடனே அவர் சாப்பிட்டுட்டு போயிடுவார். இவா உட்காரும்போது தான் தெரியுமா, சாற்றமதில் உப்பு இல்லை. அப்பா பார்த்து கேட்பா, ஏன்பா உப்பு இல்லைன்னு சொல்லப்படாதா? இன்றைக்கி என்ன உப்பிலியப்பன் கோவில் பிரசாதம் ஆயிடுது, உப்பு இல்லை, ஒரு தளிகை பண்ணி போட்டால் அதில் தப்பு இது தப்புன்னு சொல்லப்படாதுன்னு விட்டார். அதனால் பெருமாள் அது ஒன்றும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் வேணும்னுட்டு என்ன பண்ணுவா, பெருமாளுக்கு ஒரு பிரசாதம் பண்ணுவா, ரொம்ப சுமாராக இருக்கும். ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டால், பெருமாள் இன்னைக்கு அப்படி தான் அமுது செய்தார். பெருமாள் மேலே தூக்கி போட்டுருது. அவர் அர்ச்சா முகமாக இருக்காரோன்னோ, எதை தூக்கி போட்டாலும் பாவம் அவர் தள்ள இழுத்துன்னு வாங்கிப்பார். இன்னைக்கு அப்படி தான், இதோடைய அஸ்ரத்தை காரணமாக ஒரு தளிகை பிறந்துவிட்டு பெருமாள் இன்னைக்கு அப்படி தான் அமுது செய்தார். நல்ல வேளை நிருசிம்மாவதாரம்னா அதுதான் வந்து கிழிச்சிருப்பார் வைத்த, அது கிருத்தயுகத்தோட நின்றதுனால இது கலியுகமாக இருக்கிறதுனால வராமல் இருக்கார், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் தளிகை ஒழுங்காக ஏதாவது பண்ணும்போது தப்பு சொன்னால் பத்னி என்ன சொல்லுவோம், நீரே உமக்கு தளிகைக்காரனாக வந்து பிறந்துக்கோன்னு சொல்வீரோனோ. பெருமாளுக்கு நிறைய ஆயுதங்கள் வேலை பார்த்து தான் பெருமாள் சொல்லிவிட்டார், இது தப்பு அது தப்புன்னார். ஆயுதங்கள்லாம் சொல்லிட்டு நீயே ஒரு ஆயுதமாகி உனக்கு வேலை பார்த்துக்கோப்பான்னு விட்டார். அதனால் விடுங்க, நான் ஐ எம் டேலண்டடுன்னு அவரே ஆயுதமாய் ஸ்வசங்கல்ப கலாகல்பைகின்னு தானே ஆயுதமாய் சுதர்சனமாய் ஆகி தன்னாயுதமானார். அதனால் பெருமாளுடைய ஆயுதமான சுதர்சனம் தான் ஒவ்வொரு அவதாரத்திலும் வேலை பார்க்க போகிறது. ராமாவதாரத்தில் எடுக்கிறார், ஹனுமார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராமரை மீட் பண்ண போறார். ஏன்னா வந்து வாலியால் துரத்தப்பட்ட சுக்ரீவனானவன் ஒரு மலையின் குகையில் இருக்கான், ரிஷ்யமுக பர்வதத்தின் குகையில். அப்போ சொல்றான், ப்ளீஸ் கோ அண்ட் செக் ஹூ தோஸ் 2 people ஆர். யாரோ 2 பேர் வந்துன்னு இருக்கா. ஹனுமார் சொன்னார், பார்க்கறதுக்கு நல்லவாளா இருக்கா, உட்ரு சுக்ரீவா. இல்லை இல்லை, எங்கள் அண்ணா அமைச்சிருப்பான்னு எங்கே போய் பாரு அப்படிங்கிறான். சரி, ஹனுமார் பாவம் ஒரு பிராமண வேஷம் தரித்து போறார். ஆனால் கம்பர் சொல்றார், கிட்டக்க போக 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 அவருக்கு அன்பு பெருகித்தான், என்பு உருகி அன்பு பெருகித்துன்னர். ராமரை பார்த்துட்டே இருக்கார் ஹனுமார். ஐயோ, இவரை தான் நான் தேடிந்தேனோ அப்படின்னு பார்க்குறார். பார்த்த உடனே ராமரை பார்த்து சொல்றார் ஒரு வார்த்தை, ஆயதஸ்ச சுவ்ருத்தஸ்ச பஹவஹ பரிகோபமஹ சர்வபூஷண பூஷரஹ கிமர்த்தம் ந விபூஷிதஹ. இப்பேற்பட்டவனே அதாவது பெருமாள் மரவுரி தரிச்சுண்டு தானே காட்டு கிளம்பினார். காட்டுக்கு கிளம்பும் போது ஒரு ஆபூஷணம் ஒண்ணுமே இல்லை. பெருமாளை நம்ம திருவல்லிக்கேணியை சேவிக்கிறோம், சத்யநாராயண பெருமாளை சேவிக்கிறோம், எவ்வளோ ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கா. ராமர் கிளம்பும் போது ஒரு ஆபரணம் இல்லை. ஆனா சொல்றார் வால்மீகி, ஆபரணங்கள் இல்லாததே அவனுக்கு ஒரு பெரிய ஆபரணம்னு விட்டார். சர்வபூஷண பூஷார்ஹா கிமர்த்தம் ந விபூஷிதாக. நீங்க வடுவூர்ல போய் ராமரை சேவிக்கணும், ஆச்சரியமா இருப்பார். அலங்காரம் பண்ணா சுமாரா இருக்காருன்னு சொல்லுவேன். அந்த ஆபரணங்கள்லாம் களைஞ்சுட்டு திருமஞ்சனத்துக்கு முன்னாடி ஒரு திருப்பரி அட்டம்னு மெல்லிசா ஒரு வஸ்திரம் சாத்துவா. அப்பதான் தெரியும், ஐயோ ஒருத்தரால இவ்வளோ கூட அழகா இருக்க முடியுமான்னு. அப்பேற்பட்ட அழகன் ராமன். அந்த ராமரை பார்த்து சொல்றார் ஹனுமார், ஆயதஸ்ச சுவ்ருத்தஸ்ச பஹவஹ. பாஹுன்னு சொன்னா கை, பாஹவஹான்னு சொன்னா கைகள்.
கைகளுங்கிறது சம்ஸ்கிருதத்துல த்விவச்சனத்துல இல்ல பகுவச்சனத்துல இருக்கு. 3க்கும் மேற்பட்டது தானே பகுவச்சனம். சம்ஸ்கிருதத்துல எப்படின்னா ஏக பகுவச்சனங்களுக்கு நடுவில் த்விவச்சனம் ஒன்று வந்துடும். ராமஹ ராமாஹா கிடையாது, ராமவுன்னு ரெட்டிப்பு வந்துடும் நடுவில், 2 ராம்ஸ் அப்படின்னு. அதனால பாகவகான்னு சொல்லுகின்றபடியால் 3க்கும் மேற்பட்ட கைகள். ஒருத்தர் சொல்லுவார், இல்லை சுவாமி ராமருக்கு 2, லக்ஷ்மணருக்கு 2, 4, அதை பாகவகான்னு விட்டார். ஹனுமாருக்கு லக்ஷ்மணர்லாம் அந்த இடத்துல விஷயமே இல்லை, தள்ளி வச்சு விட்டார். ராமரை இப்ப பார்க்கிறார், பாகவகான்னு சொல்றார், 4 கை உடையவனே. எங்க சுவாமி அவருக்கு 2 கை தானே, ஏதோ கிருஷ்ணாவதாரமா இருந்தால் ஜாலம்லாம் காமிக்கலாம், மேஜிக்லாம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைலாம் எக்ஸ்ட்ரா மேஜிக்லாம் மாயாஜால் மாதிரிலாம் காமிக்கிறான். இது ராமாவதாரம், பாவம் ஆச்சாரசீலனாய் அகம் ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். ஐ எம் இன்ஃபேக்ட் நார்மல் சன். நார்மல் குழந்தை இப்படி பின்னாடி 2 கையெல்லாம் காமிக்குமா? காமிக்காது. என்னன்னா அர்த்தம் எடுக்கிறார் கோவிந்தராஜ்யத்துல, ஹனுமாருக்கு மட்டும் ராமாவதாரத்துல பெருமாள் 4 கையோட காட்சி கொடுத்தாராம். அப்ப சக்கரத்தை சேவிச்சார் ஹனுமார். அதனால சக்கரத்தை விட்டுட்டு பெருமாள் வந்ததே கிடையாது. அத வாலி சொல்றா, தாரை சொல்றா வாலி கிட்ட, வாலி நீ சுக்ரீவன் கிட்ட சண்டை போகாத, ஏன்னா சுக்ரீவன் ஒருவனுடைய தோழமை கொண்டுள்ளான். he has signed a memorandum of understanding with someone. who is that one? சங்கு சக்கர தடை உள்ள குறி கையில் சங்கு சக்கர குறி உள்ள ஒருவனோடு வச்சுட்டு இருக்கான் சம்பந்தம்னுட்டா தாரை சொல்றா. பிரம்மாவும் தான் ராவணவதமாகி ராமரை போற்றும் போது சங்க சக்கர கதாதரஹான்னுட்டார். வாமனாவதாரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பேள். பாவம் குட்டியா வாமனர் வந்தார், வெரி லிட்டில் பாய். வாமனர்னாலே துவாஃப் அப்படின்னு அர்த்தம். நம்மளாம் பயாலஜியில் படிக்கும்போது பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒன்று படிப்போம், அதுதான் வளர்ப்புக்கு காரணமா. இல்லை சுவாமி எங்கள் ஊரில் காம்ப்ளான் அப்படிங்கிறா, ஏதோ இருந்துட்டு போட்டோம். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருந்துடுத்தா கொஞ்சம் சரியா வளரலைன்னா வாமனன், ரொம்ப வளர்ந்துட்டானே திருவிக்ரமன், நடுவில் இருந்துட்டானே நம்மளாம் மாட்டின்ட்டுருவோம், அவ்வளோதான். அதனால அதில் தான் நம்ம துவாஃபிசம் ஜெய்கான்டிசம்லாம் படிப்போம். துவாஃப்னா ரொம்ப குள்ளம், அந்த வயசுக்கேற்ற ஹைட்டே இல்லை, அவளுக்கு வாமனர்கள்னு பேர். வாமனர்கள்னா ரொம்ப குள்ளமா இருக்கக்கூடியவர்கள். இப்போ நீங்க வாமனாவதாரத்தை பார்த்தேன்னா பெருமாள் வாமனனா வந்தார், குள்ள உருவு தரித்து வந்தார். எவ்வளவு குள்ளமா இருந்தார்னார். அதுக்கு ஆழ்வார் சொல்றார், உலகில் உள்ள வாமனர்கள் தூற்றும்படி, அதாவது உலகத்துல குள்ளமா இருக்கவா நிறைய பேர் இருப்பாளோன்னு, அவள்லாம் கவலைப்படுறாளாம், டேய் இவனுக்கு எப்படிடா கல்யாணம் ஆகும்னு. ஆழ்வார் சொல்றார், அப்பேற்பட்ட ஒரு குள்ளமா, சாதாரண குள்ளம் கூட கிடையாதான், இது கல்யாணம் ஆகுமா, நரசிம்மப்பிரியா அப்பா ரங்கநாத பாதுகால போட்ட உன்னையும் ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குள்ளமா வாமனர். அந்த குள்ளமான வாமனருக்கு ஒரு குட்டி கொடை, கையில் ஒரு கமண்டலம், அதெல்லாம் எடுத்துன்னு யஜ்ஞவாட்டிகைக்கு வரார். அவர் வரதே பாதி பேருக்கு தெரியல, ஏதோ நிழல் ஒன்று போயிட்டு இருக்கு, டேய் வாமனர் வந்துட்டான்னு எல்லாரும் கீழே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா, ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு குட்டியாக ஒரு குழந்தை இருக்கு. பலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்குறார், பலி எனக்கு ஒன்று கொடுப்பியான்னு. ஐயோ கொடுக்கறதுக்கு தானே யாகம் பண்ணுறேன், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. 2வது பாசுரம் ஞாபகம் இருக்கா? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு. திருப்பாவை செமஸ்டர் மாதிரி ஆகப்படாது. எங்களுக்குலாம் இன்ஜினியரிங்கில் செமஸ்டர்னு ஒன்று வைப்பா. இந்த செமஸ்டர் இதை நடத்திடுவா, எக்ஸாமினேஷன் வச்சுருவா. அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்கவும் முன்னாடி தான் மறந்துடலாம், அப்படி இருக்கப்படாது. இன்னைக்கு பாசுரம் படித்தா முன் பாசுரம் ஞாபகம் இருக்கணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, டூ as much as charity அப்படிங்கிற ஆண்டாள். ஆந்தனையும் கை காட்டி சேரிட்டிங்கிற. அது என்ன சுவாமி கை காட்டின்னா, அதுக்கு முக்கூர் அழிசிங்கர் ஒரு கதை சொல்லுவார். முக்கூர் அழிசிங்கர் என்ன சொல்லுவார், வரதாச்சார் தேசிகாச்சார்னு 2 மாமாக்கள் எதிர் வீட்டில் இருந்தா. என் சுவாமி வரதாச்சார் தான் எடுக்கணுமா, என்ன இந்த பேர்லாம் தான் அடிக்கடி கேள்விப்படுறேன், இதுதான் எக்ஸாம்பிளில் வருது, யாருன்னு சொல்கிறது. தேசிகாச்சார் வரதாச்சார். தேசிகாச்சார் வீட்டை எதிர்க்க வரதாச்சார் சொல்லுவாள், ஏதோ கையால் எதையோ ஓட்ட மாட்டான்னு. அந்த மாதிரி 2 பேரும். அதனால் தேசிகாச்சார் வீட்டு வாசலில் ஒருத்தர் வந்து விட்டார், ஒரு பிராமணர். சுவாமி எனக்கு 8 பெண்கள், ஏன்னு முதல்ல இவர் கேட்டார். அதுக்கு அவர் பதிலே சொல்லலை. அடுத்தது கேட்டார், என்னன்னு கேட்டார். என் முதல் பொண்ணுக்கு கல்யாணம்னார். தனம் ஏதாவது கொடுக்குறீங்களா? தேசிகாச்சார் கொடுக்க மாட்டாரே. அவர் என்ன பண்ணிவிட்டார், என்கிட்ட எதுவும் இல்லை, ஆனால் எதிர் வீட்டு வரதாச்சார் கொடுப்பார்னு விட்டார். வரதாச்சார் வீட்டு கதவை திறந்தா வரதாச்சார் தெரிஞ்சுப்படுத்தி தேசிகாச்சாருடைய திருசுமன் தான் நம்ம வீட்டை காமிச்சு கொடுத்தோம். அவரும் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அவ்வளோதான் ஆயிடுத்து.
இப்போ தேசிகாச்சாருக்கு வந்து திடீர்னு மலரில் அட்மிட் பண்ணிவிட்டான். அட்மிட் பண்ணி வாத்தியாரெல்லாம் கூட்டுவிட்டான். கிட்டத்தட்ட ஆத்மா வெளில போயாச்சு. அது அப்படி அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகுமா இந்த ஆத்மாலாம்? சதர்ன் டைரக்ஷனில் போயின்னு இருக்கு, யமதிக்கில் போயின்னு இருக்கு. ஒரு டெம்பரரி சரீரத்தை எடுத்துட்டு அங்கே காருட புராணம் சொல்கிறது அதெல்லாம் நீங்கள் சலச்சித்திரத்திலே பார்த்துருப்பேள். கும்பி, பாக்கம், கிருமி, போஜனம் இதெல்லாம் எவ்வளோ வாட்டி நீங்கள் பாட்டெல்லாம் கேட்டிருக்கேள். இதில் நமக்கெல்லாம் அந்நியமே கிடையாது இந்த பாட்டெல்லாம். அதனால் அந்த போய் தெற்கில் அந்த யமதிக்கில் போய் மாட்டின்ட்டார் தேசிகாச்சார். அவரை நன்னா கள்ளமாவில் தோச்சி எண்ணெய் கொப்பரையில் போட்டுவிட்டான். பாவம் உள்ள கொப்பளிக்கிறார், உடம்பெல்லாம் கரகராங்கிறது. விரல் மட்டும் வெளில இருக்கு, எண்ணெய் லெவலுக்கு வெளியில் விரல் மட்டும் இருக்குது. இவருக்கு ஒரே குழப்பம், உடம்பெல்லாம் பஜ்ஜி ஆகிட்டு இருக்கு, இது என்ன சுவாமி விரல் மட்டும் வெளில இருக்குன்னு. உடனே யமதேவன் சூப்பர்விஷனுக்கு வந்தான். ஊர் கேட்டரிங் சர்வீஸ் அவன் தான். அப்படி யமதேவன் வந்து பார்த்தா விரல் மட்டும் வெளில இருக்கு. உள்ளேன்னு தேசிகாச்சார் கேட்குறாரு, ஐயோ உடம்பெல்லாம் எரியறது, விரல் மட்டும் எரிய மாட்டேங்கிறது என்ன? இல்லை, நீ வாழ்நாளில் ஒரு நல்ல காரியம் பண்ணல, ஒன்று பண்ண, எதிர் வீட்டு வரதாச்சார் நல்லது பண்ணுவார்னு சொன்னால் அதனால் அந்த கையை எரிக்காமல் விட்டேன்னார். உடனே தேசிகாச்சார் கேட்டார், ப்ளீஸ் கிவ் மீ ஒன் எக்ஸ்டென்ஷன், மறுபடியும் அதே சரீரத்துக்குள்ளே நான் போகணும், நல்லவனா இருப்பேன்னுட்டார். ஓகே சரி, எக்ஸ்டென்ஷன் பண்ணலான்னு யுவர் டெட்லைன் ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட். மலர் ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் வாத்தியாருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சுட்டா, திடீர்னு அந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே சரீரத்துக்குள்ளே வந்து மறுபடியும் சஹஸ்ர சீரசா புருஷான்னு தானே இசிஜி ரிப்போர்ட் அந்த க்ளீனாக வந்துடுத்து. உடனே தேசிகாச்சார் ரிட்டர்ன் வித் குட் ஹெல்த் பேக் ஹோம். மறுபடியும் அந்த பிராமணர் வர 2வது பொண்ணுக்கு கல்யாணம். இப்போ தேசிகாச்சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார், என்ன சொன்னாலும் மாட்டி பறிவர். சுவாமி ஏதாவது தனமான்னு கேட்டால் இவர் புத்தி ஒன்றும் மாறலை. அவர் என்ன சொன்னார், எதிர் வீட்டு வரதாச்சார் கொடுப்பார்னு உடம்பு ஆட்டினாராம். ஏன்னா கை ஆட்டினா எண்ணெயில் இது உடம்பியே ஆட்டிவிட்டா. அதனால தான் ஆண்டாள் சொன்னாலாம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு முக்குழை சாதிப்பார். எல்லாம் நன்னா இருக்கு சுவாமி, இந்த மாதிரி 4 சொல்லி விட்டுருங்க உபன்யாசத்தை. அதுதான் முடியாதே. இப்போ வாமனர் வந்து பிக்ஷை கேட்குறார் பலி சக்கரவர்த்தி கிட்ட, பலி ப்ளீஸ் கிவ் மீ சம்திங் அப்படின்னு. பலி சக்கரவர்த்தி வாட் எவர் யூ ஆஸ்க் ஐ வில் கிவ் அப்படின்னார். எனக்கு 3 அடி நிலம் வேண்டும். எதால உனக்கு ஹவு மெனி கிரவுண்ட், 60/40 இல்லாட்டா 40/45 அதெல்லாம் கேட்டார். அப்போ இவர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, என்னுடைய குட்டி திருவடியால் நான் அளந்துக்கிறேன்னார். பலி சிரிச்சுவிட்டார், நீயே ஒரு குள்ளம், இல்லை நீ என்னடா அளந்துக்க போகிற, கடுகு போடுற அளவுக்கு அது அளந்துப்பியா, இதப்பா நான் அளந்துப்பேன் எனக்கு கொடுத்துரு. அந்த காலத்தில் எப்படின்னா ஒப்பந்தம், இப்போல்லாம் நம்ம சொல்கிறோமோ ப்ளீஸ் சென்ட் மீ அ மெயில், முன்னெல்லாம் வந்து லெட்டர் அனுப்போம், பாய் ப்ளீஸ் சென்ட் மீ அ மெயில், ஐ வில் ஹேவ் இட் அஸ் அ ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் தண்ணீரை ஒருத்தருக்கு தாரையாக விட்டுவிட்டா. அதனால தான் நம்ம கன்னிகாதானம் கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரண பூஷிதாம் எம் சீதா மமசுதா அப்படின்னு சொல்லும்போது தண்ணீரை தாரவாக்குறோம். ஏன்னா தண்ணீர் சத்தியம். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும். தண்ணீருக்கு அவ்வளோ பஞ்சபூதங்களில் அப்பக்ஷா வாயுபக்ஷான்னு சொல்லும்போது தண்ணீருக்கு அவ்வளோ கைங்கரியம் உண்டு. பெரிய திருமலை நம்பிகள் திருமலைக்கு சென்று யாத்திரைக்கு காரணமே பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியமும் புஷ்ப கைங்கரியமும் பண்ணணும் தான். கடத்தில் அம்பியை, கடம்னா பானை, பானையில் தண்ணீரை சுமந்து கொண்டபடியால் தான் அவர்களுக்கு கட அம்பிகள் கிடாம்பிகள்னு பேர். தண்ணீருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தாரவாக்கணும். பாவம் பலி சொல்றார் மிஸ்ஸஸ் பலி கிட்ட, ப்ளீஸ் கம் வித் அ கமண்டலம் அப்படின்னு. இப்போ வாமனர் கையில் தாரவாக்கணும், ஐம் கிவிங் யூ 3 pieces ஆஃப் லேண்ட் மெஷர்ட் பை யுவர் லிட்டில் ஃபீட் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி திறந்து விடுற தண்ணீர் வர மாட்டேங்கிறது. சுவாமி நம்ம வீட்டு கேஸ் தானே, அங்கேயும் பைப்பை திறந்தால் தண்ணி வராதா அப்படின்னு கேட்டால் காற்று தான் வருது. இப்போ பலி சக்கரவர்த்தி உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பிளம்பரை கூப்பிடுவோம், எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவோம், அவன் வரேன்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டேன் சுவாமி, இதோ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டான். பலி சக்கரவர்த்தி வந்து லெட் அஸ் கால் த பிளம்பர், வாட்டர் இஸ் நாட் கம்மிங்னார். அப்போ தான் பெருமாள் சொன்னார், கவலைப்படாதே, நான் வரும்போதே ஒரு குட்டி டூல் கிட்டோட தான் வந்திருக்கேன், கவலைப்படாதே. தர்பையை எடுத்தார். இப்போ தர்பையால் ஓட்டக்குள்ளே யார் இருக்கா, சுக்கராச்சாரியார். அந்த சுக்கரன் வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று, வியாழன் தூங்கியாச்சு, குரு தூங்கியாச்சு, சுக்கராச்சாரியார் எழுந்துவிட்டார், வெள்ளி எழுந்தாச்சு. ஐ வில் நாட் லெட் யூ டூ திஸ் சேரிட்டின்னு வண்டு உருவம் தரிச்சுன்னு உள்ளே போய் பிளாக் பண்ணிட்டு இருக்கார் அங்கே. அப்போ பெருமாள் என்ன பண்ணார், சுக்கராச்சாரியனுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிட வேண்டியதுதாங்கிறதுக்காக எடுத்தார் தர்பையை. அப்படி ஒரு குத்தினார். சுக்கராச்சாரியாருடைய ஒரு கண்ணு டேமேஜ் ஆயிடுது. சுக்கிரன் கண்ணை அறுத்தானே அச்சோ அச்சோ, பெரியாழ்வார் சாதிக்கிறார் பா இல்லையா, அப்படி அறுத்தார். இப்ப எதால அறுத்தார், எதால
தர்பையால இல்லையே, தர்பை ஃபிட் ஆக மாட்டேங்கிறதே. நான் என்ன சொன்னேன், எந்த அவதாரம் எடுத்தாலும் பகவான் சக்கரத்தால தான் காரியம் பண்ணுவார். ஆனா தர்பையால தானே குத்தினார்னு கேட்டா அதுக்கு சுதர்ஷன சதகத்துல பதில் சொல்றார். கிருஷ்ணாம் போதஸ்ய பூஷ கிருத நயன நவவ்யாஹதிர் பார்கவஸ்ய. பார்கவஸ்ய பிருகுகுலத்துல வந்தவாளுக்கு பார்கவாள்னு பேர். பிருகுகுலத்துல வந்தவாளுக்கு பார்கவாள்னு பேரு. பிருகுகுலத்துல வந்தவர் தான் சுக்ராச்சாரியர். நம்ம சொல்றோம் இல்லையா காஷ்யபன்னு, அவருக்கு பேர் கஷ்யபன். நம்ம ஏன் காஷ்யப கோத்திரம்னு சொல்றோம்னா, காஷ்யபாள்னு சொல்லுவதற்கு காரணம் கஷ்யப சந்ததியினருக்கு காஷ்யபாள்னு பேர், அத்ரி மகரிஷியின் சந்ததிக்கு ஆத்ரேயாள்னு பேர். ஜமதக்னியின் பிள்ளை ஜாமதக்ஞராய் இருந்த பரசுராமர். அதனால பிருகுகுலத்தில் வந்த பார்கவ குலத்தில் வந்தவர் தான் சுக்ராச்சாரியர். சுக்ராச்சாரியருக்கு அந்த பிருகுகுலத்துல பிருகுவின் பெண்ணாக இருந்தவள் தான் ஸ்ரீ மகாலட்சுமி, பார்கவின்னு பேரு. இந்த சுக்ராச்சாரியர் இருந்தாரோன்னு அவர் கண்ண தர்பதையால எடுத்தாரே பகவான், தர்பைக்குள்ள சக்கரத்தாழ்வார் வந்துட்டாராம். வராகவதாரம் எடுத்தார் பகவான். கோலவராக முன்னாய் நிலங்கொட்டிடங்கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெத்தினி போக்குவனோன்னர் ஆழ்வார். ஒரு குழந்தை, நான் வெளிநாட்டில் உபன்யாசம், குழந்தைகளுக்குன்னு ஸ்பெஷல். நீங்கள்லாம் எவ்வளோ பெரியவா, எவ்வளோ பேர் இது கேட்டிருக்கேள், நீங்கள் எவ்வளோ பிராச்சீனமான உபன்யாசகர்கள் தான் கேட்டுட்டு வித்வான்களாக நீங்களே உபன்யாசம் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கேள். உங்களுடைய பொறுமை சாமர்த்தியம்தான் ஒரு சிறு பிள்ளையின் உபன்யாசம், என்னை போல் ஒரு பிள்ளையின் உபன்யாசத்தை ஊக்குவிப்போமேன்னு கேட்க வைக்கிறது. இதே இந்த குழந்தைகளுக்கு உபன்யாசம் கொடுக்கணும்னா அது சாதாரணமே கிடையாது சுவாமி. எனக்கு ஒரு 13லேருந்து 16 வயசு குழந்தை ஒரு 50 கொண்டு நிறுத்திவிடுவா. நான் கதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள அது 10 கேள்வி கேட்கும். தேர் வாஸ் ஷௌபரி அப்படின்னா வை, வென், வேர், வாட். ஐயோ இதுக்கு கேள்வி கதையே நகராது. இரியான என்ன கதையே சொல்ல ஆரம்பிக்கல, அப்புறம் கேள்விகள்னு கேட்கவே விடாது. பூமாதேவி இது என்ன எடுத்து பாவம், பிரம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சிருஷ்டிச்சார். ஏன் சுவாமி முதல்ல ஆரம்பிச்சேன்னா பெருமாள் சிருஷ்டிச்சாரு நீர், இப்போ பிரம்மா உலகத்தை சிருஷ்டிக்கிறாங்கிறீர், அதுலேயே ஒரு குழப்பம் இருக்கே சுவாமி. அப்படின்னா பிரம்மா சிருஷ்டிக்கிறார். அவர் எப்படி சிருஷ்டிக்கிறார்னு கேட்டால் சாஸ்திரம் சொல்கிறது சமஷ்டி சிருஷ்டிங்கிறது. அதாவது இப்போ உங்கள் ஆத்து பெண்ணோ பிள்ளையோ, 2 பேரும் இந்த காலத்தை தெளிக்க பண்ணணும், ஒருத்தர் பண்ணால் மட்டும் போகாது. பெண்ணோ பிள்ளையோ அம்மா கிட்ட வந்து கேட்குது, அம்மா ஐ வாண்ட் டு குக் அப்படின்னு. ஆச்சரியமாக அதுக்கு பிரம்ம ஜானம் பிறந்து ஒரு நாள் கேட்டு விடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அப்பி தப்பி. அப்போது நீங்கள் சொல்லுவேள், டோன்ட் வரி ஐ வில் டீச் யூ அப்படின்னா. ஐ வாண்ட் டு குக் பை மை செல்ஃப். அதுக்கு கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் எல்லாம் ஜாஸ்தி. தானே பண்ணதா பல பேர்கிட்ட ஃபேஸ்புக்கில் போட்டுக்கணும். அதுக்கு ஒரு ஆசை, ஹவ் குக்ட் அப்படின்னு அதை சாப்பாடெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடணும். அது 10 பேர் கண்ணெச்சில் பட்டு அவள் கேட்பா, நீ எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்பா. அது கொடுக்குற மாதிரியே இருக்காது, சும்மா கேட்பா. அப்படி இந்த குழந்தை பண்ண ஆரம்பிக்கும். அம்மாக்கு உடனே கவலை வந்துடும், இதுக்கு வந்து கேஸே மூட்ட தெரியாது, இது என்ன தளிகை பண்ண போகுதுன்னு. உடனே என்ன பண்ணிவிடுவோம், போய் கறிகாயெல்லாம் நறுக்கி வச்சுருவோம். ஒரு சின்ன குப்பரையில் கொஞ்சம் கடுகு, அதுக்கு என்ன வெந்தயம், அது எண்ணெய் கிண்ணெய் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவோம். அடுப்பை ஏற்றிப்பிடுவோம். வேக வைக்க வேண்டியதெல்லாம் வேக வச்சுருவோம். புளி தண்ணியை கரைச்சி வச்சுருவோம். இப்போ சொல்லிவிடுவோம், இதை பாரு, இதை புளி தண்ணியருக்குள்ளே குத்து, அதை இதில் சேர்த்துப்பிடு, ஒன்றா வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு கடை, பெருமாளை நினச்சிக்கோ நன்னா வரணும்னு, ஏதோ ஒன்று வரும், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு தாயுடைய வாத்சல்யத்தால் சொல்லிவிடும். இப்போது வெளியாள் பக்கத்தாத்து மாமி பங்கஜம் வந்து கேட்குறா, யார் ஆத்திர தளிகை? என் குழந்தை தான் எல்லாம் பண்ணித்து ஆரம்பத்துலேருந்து. அதே தான் பிரம்மாவும். பெருமாள் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுவிட்டார். இப்போ பிரம்மா தன்னுடைய பிள்ளையோன்னோ, நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணன் நான்முகனை படைத்தான், எல்லாத்தையும் வச்சுவிட்டு பிரம்மா சிருஷ்டினார். சிருஷ்டிச்ச உடனே ஐயோ என் குழந்தை பிரம்மா தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சது, நம்ம உடனே பிரம்மா விஷ்ணு சதா சிவா அப்படின்னு பஜன்லாம் பாட ஆரம்பிச்சுட்டோம். பாவம் பிரம்மா எல்லாம் பாவம், அவரும் கஷ்டப்பட்டிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. உலகத்தெல்லாம் பூமியை சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுவிட்டார். தியானத்தில் போயிட்டார். உபன்யாசத்துல நிறைய பேர் தியானத்தை சட்டுன்னு போயிடுவா. கொஞ்சம் உபன்யாசம் கொஞ்சம் போர் அப்படியே கண்ணை மூடுவா. அப்படி நம்ம ஒரு பிரதிபட்ட ஸ்ரேணி பீஷண வர குணஸ்தோம பூஷன் அப்படி பாடும்போது கொஞ்சம் அசரும். அப்போ ஒரு தலை ஆட்டுவா, அதாவது சுவாமி நான் தூங்கலை, பிரம்ம தியானத்தில் இருந்தேன். வச்சுக்க வேண்டியது தானே. யாரும் தூங்குறான்னு உபன்யாசத்தை பாகவதால ஒரு வார்த்தை சொல்லிடவே கூடாது. பெரியவாள்லாம் அதை எடுத்து சொல்றா. அதனால நீங்கள் பிரம்ம தியானத்தில் உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமாள் ஆழ்வாரே சொல்லிட்டார். அதனால தப்பு இல்லை சுவாமி, உபன்யாசம் நன்னா இருந்தால் தான் தூங்குவா, அப்படி வச்சுக்க வேண்டியது தான்.
அதனால பிரம்மா அப்படி அசர்றார். அப்போ திடீர்னு தேவர்கள்லாம் வரா, சுவாமி மிஸ்ஸிங் அப்படிங்கிறா. சுவாமி மிஸ்ஸிங்கா? யார் மிஸ்ஸிங்? இல்லை சுவாமி நீங்க சிருஷ்டிச்ச பூமி மிஸ்ஸிங்னுட்டா. பிரம்மா திரும்பி பார்த்தா பூமியை காணோம். ஐயோ யார் எங்க கொண்டு வச்சான்னா, ஹிரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பிரளய சமுத்திரத்துல கொண்டு வச்சிருக்கான். இப்போ உடனே நான் கதை சொல்லும் போது அந்த குழந்தைகள் கூட்டத்துல, வாட் ஆர் யூ சேயிங்? ஓஷன் இஸ் இன் த எர்த், ஹவு கேன் யூ கீப் எர்த் இன் த ஓஷன்? அது கேட்குற கேள்வி கரெக்டு தானே. கடல் பூமியில் இருக்கு, பூமியை கொண்டு எப்படி கடல்ல வைக்கிறது? அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்றது. புராணம் பூமியை கொண்டு கடல்ல வச்சானா பே ஆஃப் பெங்காலில் வைக்கல. பே ஆஃப் பெங்கால நம்ம மலேசியன் ஏர்லைன்ஸ் தான் கொண்டு வைக்கிறோம், பூமியை கொண்டு வைக்கல. அதனால வாஸ்தவமாக சொல்கிறேன் சுவாமி, பயமாக இருக்குது இப்பெல்லாம் பறக்கிறதுக்கே. ஏன்னா நம்மளாம் முன்ன பறந்து போனால் பொட்டி காணாமல் போயிடும். அவன் என்ன சொல்லிடுவான், சுவாமி த லக்கேஜ் வில் ரீச் யூ இன் 10 more days, யூ கிவ் யுவர் அட்ரஸ் அண்ட் கோ அப்படிமா. இப்போ என்ன எடுத்து ஃப்ளைட்டே காணாமல் போயிடுறது, பொட்டி காணாமல் போகிறது இருக்கட்டும். அதை 43 நாடுகள் சேர்ந்து தேடுறா தேடுறா தேடுறா. அது எனக்கு என்னமோ தோன்றது, அதுக்கு மோட்சம் யாராவது உள்ள பரநியாசம் பண்ணியிருப்பா, ஃப்ளைட்டுக்கே மோட்சம் கிடச்சிட்ருக்கோம், அவ்வளவுதான். அது அப்படி இருக்கு. இது என்ன, பே ஆஃப் பெங்காலில் கொண்டு பூமியை வைக்கல, பிரளய சமுத்திரம்னு ஒரு சமுத்திரம் இருக்கு. அது சமுத்திரம்னு சொல்றதுக்கு காரணம், இட் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் த வாட்டர் தட் யூ see. இந்த NaCl போட்டு சால்ட் வாட்டர் கிடையாது. அது வந்து விஸ்கஸாக இருக்கும். நம்மளாம் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது விஸ்காசிட்டின்னு ஒன்று படிப்போம், கொழ கொழ கொழான்னு. அதால செய்யப்பட்ட ஒரு கடல், அதுல கொண்டு பூமி தேவியை வச்சிருக்கான். பூமி தேவி அதுக்குள்ள வச்சு பூமி முழுகி போகணும்னா பூமியை விட எவ்வளவு மடங்கு ஆழம் இருக்கணும் அந்த கடல். அதுல ரொம்ப நாள் வச்சபடியால் மேல பாசி பிடிச்சுட்டான். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவேங்கிறார் நாச்சியார் திருமொழியில. ஆழ்வார் பாசுரம் சொன்னா 10 பேராவது சேர்ந்து சொல்லணும். ஆழ்வார் பாசுரம் நமக்கு ஒரு மினிமம் ஒரு திருப்பாவை 30 தெரியணும், திருப்பள்ளி எழுச்சி தெரியணும், திருப்பல்லாண்டு தெரியணும், கண்ணினுள் சிறுத்தாம்பு தெரியணும், அமலநாதி பிரான் தெரியணும், திருக்குறுந்தாண்டகம் தெரியணும், திருநெடுந்தாண்டகம் தெரியணும், சிறிய திருமடல் பெரிய திருமடல் தெரியணும், ஒரு கோவில் திருவாய்மொழி ஒரு 10 திருவாய்மொழி தெரியணும். அப்படி முழுக்க 4000 தெரிஞ்சிருக்கணும். அதனால பாசி பிடிச்சுட்டான். இப்போ பிரம்மா பாவம் உட்காந்து கவலைப்படுறார், வேர் இஸ் பூமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூமியை கண்டுபிடிக்கிறதே அவர் பெரிய டாஸ்கா போயிடுது. அப்போ தேவர்கள்லாம் வந்து பிரார்த்திக்க கவலைப்படுறார் பிரம்மா. கவலைப்படும் போது மூக்கு துவாரத்துலேருந்து ஒரு பன்னிக்குட்டி குதிச்சுடுது. அது அவருக்கு அதை விட இன்சல்ட்டாக போயிடுது. ஏன் சுவாமி, நம்ம மூச்சு வாங்கி விடும்போது ஒரு பன்னிக்குட்டி குதிச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் என்ன சொல்லுவா, டேய் பாருடாய் மூச்சு வாங்கி விட்டான் பன்னிக்குட்டி குதிச்சுடுத்தும்பா. அது காற்று வழியாக வேற வந்து போடுது, ஸ்வைன் ஃப்ளூன்றுவான். நான் ஸ்வைன்னா பிக்கு தானே, ஸ்வைன் ஃப்ளூ. பிரம்மா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட், ஸ்வைன் ஃப்ளூ கேம் அப்படின்ட்டுருவான். பிரம்மாவுக்கு ரொம்ப இன்சல்ட். நீ யார் அப்படின்னு பன்னியை பார்த்து கேட்கிறார். அந்த பன்றி இப்படி திரும்பி ஸ்ரீமுஷ்ணம் வராகம் போல் நின்று சொல்றதாம். அப்பதான் எடுக்கிறார் பராசர முனி. மகாவராஹ ஸ்புட பத்மலோச்சனஹ மகாவராஹ பெரிய பன்றி ஒன்று. பார்த்தார் பிரம்மா, இது யாருன்னு. ஸ்புட பத்மலோச்சனஹ பத்மலோச்சனஹ தாமரை கண்ணன் எம்மான் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடற்கையன் பங்கையர் கண்ணான். பங்கையர் கண்ணான்னா பங்கஜலோச்சனன், பங்கஜலோச்சனன், பங்கஜாக்ஷன், அரவிந்தாக்ஷன் பேர். தாமரை மாதிரி கண்ணு பெருமாள் கொத்தனுக்கு தான் இருக்குமா. ஓஹோ, நம்ம பெருமாள்னு கண்டுபிடிச்சு விட்டார். ஸ்ரீமுஷ்ணத்தில் இப்படி இருக்கார் வராகர். 4 கை கிடையாது, நன்னா ஜூம் பண்ணி பாருங்க வராகரை. இங்க சங்கு சக்கரம் வச்சுட்டு இருப்பார் ஸ்ரீமுஷ்ண வராகர். அப்போ இது நம்ம பார்க்குற கருப்பு பனி கிடையாது. இவர் பன்றியா வந்தது காட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பனி. அது எப்படின்னா அதுக்கு 2 கோரப்பற்கள் இருக்கும், வைல்டு போர்னு பேர் அதுக்கு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் பண்ணணும்னா முதல்ல மண்ணு கொஞ்சம் சேர்க்கணும் உற்சவத்துக்கு. 2 மிருகங்கள் கிட்டேந்து மண்ணு சேர்ப்பா. ஆனையின் தந்தத்தால் துவர்க்கப்பட்ட மண் எடுத்து கொஞ்சம் மண்ணு சேர்ப்பாங்க. கோர பன்றி, பன்றியின் கொம்பினால் ஏற்கப்பட்ட மண்ணல கொஞ்சம் கொண்டு வருவார். ஸ்ரீரங்கத்தில் அப்படி பண்ணாதான் உற்சவம் நடக்க ஆரம்பிக்கும். மேல
இப்போ பண்ணி டயட்டையே மாற்றி நிறுத்தும். பசுவும் டயட்டை மாற்றி நிறுத்தும். அந்த காலத்தை வந்து துவாதசி அன்னைக்கு பசுவுக்கு அகத்தி கீரை கொடுப்பா. அது கொடுத்தா அது சாப்பிடும். இப்போ பசுவெல்லாம் மாட்டேன், புல்லையே சாப்பிட மாட்டேன், அது பேப்பர், அது டயட், ஃபுல் டயட்டையே மாற்றி நிறுத்தும். அதனால் நம்ம ஆன்மீக சாஸ்திரம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குமோ தெரியல. பம்பாயில் எப்படின்னா 18வது மாடியும் வச்சுக்க முடியாது. கீழே வரத்துக்குள்ளே மாடு எங்கேயோ போயிடுறது. புல் இருக்குது, மாடை காணும். மாடு புல்லை கொடுத்தா மாடு சாப்பிட மாட்டேங்கிறது. ரெண்டும் கஷ்டம். அதனால் இந்த இடத்துல பெருமாள் வந்து கோல பற்களோட வந்தார். அதை சொல்றார். அந்த கொம்பை பற்றி ஆழ்வார், 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்பா. பிறைச்சந்திரன்கள் 2 இருக்கு இல்லையா, கிரெசென்ட் மூன், அது 2 கிரெசென்ட் மூனை நீங்க பறிச்சு ஒட்டினாப்புல இருக்காராம் வராகர் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த குழந்தைகள் என்ன பண்ணி தெரியுமா, உடனே ஒரு கேள்வி, ஒன் டவுட் அப்படின்ட்டு. என்னையா டவுட் மறுபடியும்? Why did the Lord come out of Brahma's nose? இதெல்லாம் நம்ம கேட்போமா? யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். கேட்கறது அந்த குழந்தை. இப்போ நான் தெரியலேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்கோ, ஐயோ மாமா himself doesn't know அப்படின்னு என்னை பார்த்து கேலி பண்ணிவிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஏன் அது கேட்குற கேள்வி வாஸ்தவம் தானே, எதுக்கு மூக்குலேருந்து வந்தார் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம். சைவ சம்பிரதாயத்தில் பஞ்சபூத க்ஷேத்திரங்கள்னு கொண்டாடுறது வழக்கம். ஏகாம்பரேஸ்வரர், சில பேர் திருவாரூருங்கிறார், சில பேர் ஏகாம்பரேஸ்வரருங்கிறார், சில பேர் ஆகாசஸ்தலம் சிதம்பரம், ஜலஸ்தலம் திரு ஆனைக்கா, அதே மாதிரி காளஹஸ்தி வாயுஸ்தலம் அப்படின்னு சொல்கிறது உண்டு சைவ சம்பிரதாயத்தில். பஞ்சபூதங்களும் பகவானுக்குள் அடக்கம்னு தைத்திரேய உபநிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணும்போது, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபஹ, அத்யஃப் பிருத்திவி, பிருத்திவ்யாம் ஓஷதயா சொல்றா அப்படின்னு வச்சுப்போம். ஆகாஷாத் வாயு, ஆகாசத்திலிருந்து வாயு வந்தது, வாயுவிலிருந்து அக்னி நெருப்பு வந்தது, நெருப்பிலிருந்து தண்ணீர், தண்ணீரிலிருந்து மண் பிருத்திவி வந்ததுங்கிறா. உடனே ஒரு டவுட், இப்படியா ஆகாசத்துலேருந்து வாயு வரும் அப்படின்னா? இதுக்கு நன்னா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப நுட்பமான விஷயம். ஏன்னா ஒரு உபன்யாசம்னு சொன்னால் அடியனுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தெரியுமோ, நம்ம சொல்கிற விஷயம் ஒருத்தருக்கும் புரியணும். நம்ம வித்வத்தை காமிக்கிறதுக்காக 10 வார்த்தைகள் ஸ்வரூப நிரூப தர்மங்களோடு கூடிய பெருமாள் நிரூபித்த ஸ்வரூப விசேஷணங்களோடு வந்து தர்மபூத ஞான தர்மிஜான ஸ்வரூப விசேஷமாக இருக்கக்கூடிய சேத்தனாத்மாவை பார்த்துவிட்டு அச்சேதன சேத்தன பிரபதிகள் எல்லாம் சேர்ந்து ஈசிதவ்யங்களாய் ஈசனுக்கு அடக்கினவையாய், ஐயோ என்னமா பேசுது துவரம்பா, ஒன்றும் புரிஞ்சிருக்காது, அவ்வளோதான். அதனால் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா, புரியணும். ஒரு உபன்யாசம்னு எடுத்தால் புரியணும், சொல்கிறவர் ஒழுங்காக புரிகிறாப்புல சொல்லணும். அதனால தான் மறுபடியும் எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டுருக்கேன். இந்த ஆகாசம்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆகாசத்தினுடைய தனித்தன்மை என்னன்னா சவுண்டு. டே என்னமோ சவுண்ட் வருது பாருடா, சவுண்ட், சப்தம். ஆகாசத்துக்கு தனித்தன்மை சப்தம். ஆகாசத்திலிருந்து வந்தது வாயு. வாயுவுக்கு சப்தம் உண்டு. நீங்க காத்து அடிச்சதுன்னா பலமா உஸ்ன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதே சமயத்து ஆகாயத்துக்கு இல்லாத தன்மை காற்றுக்கிட்ட என்ன இருக்கு? ஸ்பர்ஷம். யூ கேன் ஃபீல் ஏர், யூ கேன் ஃபீல். இப்போ நன்னா இருக்கு, மழை பெஞ்சிருக்கு, ஆழிமழை கண்ணா நம்ம எவ்வளோ வாட்டி சொன்னோமோ தெரியல. இந்த மார்கழி மாதம் முழுக்க மழையா கொட்டியிருக்கு. இன்னொரு 4 மாதம் வெயிட் பண்ணுங்கோ, அக்னி நட்சத்திரம்னு ஒன்று வரும். வெளியில் போயிட்டு வருவேள், தாரதாரையா தண்ணீராக இருக்கும். அப்போது நம்மளுடைய பிராரப்த கர்மா கரண்ட் இருக்காது. அப்போ திடீர்னு ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்ணுறார். அப்போ என்ன, யூ கேன் ஃபீல் தேர் ஹப்பாங்கிறேள். ஏன்னா காற்றை உங்களால் உணர முடியறது ஸ்பர்ஷத்தினால். ஆகாசம் சப்தம், தண்ணீர் ஜலம் ஸ்பர்ஷம் சப்தம். அதனால ஆகாசத்துக்கு ஒரு தன்மை, காற்றுக்கு 2 தன்மைகள். காற்றிலிருந்து வந்தது வாயோர் அக்னிஹி, அக்னியான நெருப்பு. நெருப்புக்கு என்ன, யூ கேன் ஃபீல், தொட்டா சுடுறதே, தொட்டா சுடும். அதே சமயத்தில் ஸ்பர்ஷம், தொட்டா எடுத்து. அதே மாதிரி கேட்க முடியும், தகதகான்னு காட்டு தீ எரிஞ்சுதானே இந்தோனேஷியாவுக்கு போனால் நீங்கள் கேட்க முடியும் அந்த சப்தம். அதே சமயத்தில் ரூபம், காற்று எல்லா இடத்துலையும் இருக்கு. நெருப்புன்னா நம்ம சொல்லணும், இடே அங்கே இருக்குடா நெருப்பு, ஏன்னா யூ கேன் see because it has a form. அதனால நெருப்புக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை ரூபம். நெருப்பிலிருந்து வந்தது என்ன? தண்ணீர். ஆமா, தண்ணீர். தண்ணீருக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை என்ன? ருச்சி. நீங்க பார்த்தீங்கன்னா உப்பு கரிக்கிறதா தண்ணி சொல்றோம். ஏன்னா தண்ணீருக்கு அந்த தன்மை இருக்கு. ஒரிஜினலா நம்ம படிக்கும்போது டேஸ்ட்லெஸ் அப்படின்னு ஒன்று படிப்போம்.
சயின்ஸ்ல. ஆனா தண்ணீரை நம்ம அப்படி இல்லையே, இவாத்து தண்ணி நன்னா இருக்கா, சிறுவாணி தண்ணி நன்னா இருக்கு, அதனால சொல்றோம் இல்லையா, தண்ணீருக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை ருச்சி. தண்ணீரிலிருந்து வந்த 5வது பூதம் பிருத்திவி, மண்ணு. மண்ணுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை என்ன? கந்தம். மண் வாசனை பார்த்துட்டேளா? மண் வாசனை. மண்ணில் அப்படி தண்ணி விழுந்துதானே அந்த மண் வாசனை கொடுக்கறதோனோ. அதனால வேதம் சொல்றது கந்தவதி பிருத்திவி. பிருத்திவியான மண்ணுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை கந்தமான மனம். இந்த மனம் பூமி கிட்ட மட்டும்தான் இருக்கு. தண்ணீருக்கு மனம் கிடையாது, நெருப்புக்கு மனம் கிடையாது, அதே மாதிரி காற்றுக்கு மனம் கிடையாது, ஆகாயத்துக்கு மனம் கிடையாது. பஞ்சபூதங்களில் பிருத்திவியான மண்ணுக்கு இருக்கக்கூடிய மனம் எதுக்கும் இல்லை. ஹிரண்யாக்ஷன் கையில கஷ்டப்படுறது யார்? பிருத்திவிங்கிற பூமி. பூமிக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை கந்தம். பூமிக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மை கந்தம். பூமி தேவியை காப்பாத்துறதுக்காக பகவான் எது வழியா வந்தார்? மூக்கின் வழியாக வந்தார். ஏன்னா கந்தத்தை உணர்வது மூக்கினால். அதனாலதான் பிரம்மாவுடைய மூக்கிலேருந்து பெருமாள் குதிச்சார். இப்படி தனித்தன்மை இருக்கு. அந்த வராக அவதாரத்துல பெருமாள் அந்த கொம்பினால், அந்த தம்ஷ்டத்தினால் பூமி தேவியை தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்துட்டு அதே கொம்பினால் ஹிரண்யாக்ஷனை கிழிச்சார். உடனே கேள்வி வந்தது, சுவாமி கிழிப்பது சக்கரம் தானே கிழிக்கும்னா, சக்கரத்தாழ்வார் அந்த கொம்புக்குள்ள வந்துட்டாருங்கிறார் சுதர்சன சதகத்துல. ராமாவதாரத்திலையும் சக்கரம் இருந்திருக்கு, வாமனாவதாரத்திலையும் தர்பைக்குள்ள சக்கரம், வராக அவதாரத்திலையும் பல்லுக்குள்ள சக்கரம். சுவாமி இந்த நரசிம்ம அவதாரம் தான் சுவாமி ஒரு டவுட்டு. அப்படின்னா நரசிம்மர் நகங்களால் வியாபாரம் செய்தார். நேற்று டிவி பார்த்தேளா? முந்தா நேற்று அதை சொன்னேன், நகத்தால் செய்தார்னு. அப்போதான் நம்பிள்ளை சொல்ற நகங்களுக்கு உரம் போட்டு கொண்டிருந்தார். ஏன் சுவாமி நகத்தால் பண்ணணும்னா, இந்த ஹிரண்யகசிப்பு ஒரு வரம் வாங்கியிருக்கான். ஐ ஷுட் நாட் டை ஈதர் பை அ சஸ்திரம் ஆர் பை அன் அஸ்திரம். அது என்ன சுவாமி இந்த அஸ்திரம் சஸ்திரங்கிறாளே, அதுவே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வாட் இஸ் அஸ்திரம், வாட் இஸ் சஸ்திரம்? ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்திரம் பிளஸ் மந்திரம் இஸ் ஈக்குவல் டு அஸ்திரம். சஸ்திரம்னா எனி வெப்பன். நம்ம மாத்துல இருக்கக்கூடிய பக்கெட்டு, அப்புறம் ஒரு கரண்டி. ஏன்னா பல பேர் வீட்டில் இதெல்லாம் கூட ஆயுதங்கள் ஆயிடுறது. அதனால கரண்டி என்னெல்லாம் உங்க கையில கிடைக்கிறதோ அதெல்லாம் சஸ்திரம். அந்த சஸ்திரத்துக்குள்ள நீங்க வேதம் கத்துண்டவரா இருந்தேன்னா ஆக்னேய மந்திரம், அக்னி மந்திரத்தை போட்டுட்டேன்னா அந்த சஸ்திரம் அக்னி அஸ்திரமாய் ஆக்னேய அஸ்திரம் ஆயிடும். அதனாலதான் அந்த காலத்துல ஒரு அம்பு எடுப்பா, உடனே நம்ம NT ராமராவ் எல்லாம் பார்த்துருக்கோம், அவர் இப்படி ஜபிப்பார், அதுலேயும் ஸ்பார்க்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா அது அக்னி மந்திரம் போட்டபடியால் அந்த சஸ்திரமானது அக்னி அஸ்திரம் ஆயிடுது. அதனால சஸ்திரம் பிளஸ் மந்திரம் இஸ் ஈக்குவல் டு அஸ்திரம். சிம்பிளா நம்ம அவளுடைய சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கணும், காம்ப்ளிகேட் பண்ணி. சஸ்திரம் என்பது பல பகவத் சிருஷ்டியில் ஒன்று, அச்சேதன பிரகிருதிகள் ஒன்றாயிருக்கக்கூடியதில் நாம் மந்திரம் சேர்ப்போமே ஆயின் அது அஸ்திரமாகும். இப்படிலாம் சொன்னா இது பெருசா சொல்றாருன்னு தோணும். ஃபார்முலா இதுதான். இப்போ இந்த நிருசிம்மாவதாரத்தில் அவன் கேட்டிருக்கான், அஸ்திரத்தாலும் கூடாது சஸ்திரத்தாலும் கூடாதுன்னுட்டான். இது சக்கரத்தாழ்வார் சஸ்திரம், அதே சமயத்தில் சுதர்சனங்க மந்திரம் இருப்பதனால அஸ்திரம். அஸ்திரத்தாலையும் கூடாது சஸ்திரத்தாலையும் கூடாதுன்னுட்டார். இப்போ பெருமாள் வைகுண்டத்தை விட்டு கிளம்புறார் நரசிம்மாவதாரம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா குழந்தை என்ன சொல்லியிருக்கு, தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் நீ சொல்லும் சொல்லிலும் உளன். பெருமாளுக்கு அப்பதான் தெரியுது, டேய் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கும் போல இருக்கு. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனா பிரகலாதன் சொன்ன உடனேதான் உணர்ந்தாராம், திரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் நர்தேசிகன். இப்ப வந்துட்டார் பெருமாள். கிளம்பும் போது சக்கரம் கேட்கறது, ப்ளீஸ் ஐ வாண்ட் டு கம் வித் யூ. பெருமாள் சொல்லிவிட்டார், கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குப்பா, அஸ்திரமும் கூடாதுன்னுட்டான் சஸ்திரமும் கூடாதுன்னுட்டான், நீ வர முடியாதேன்னுட்டார். அப்போ சக்கரம் சொல்றது, அவன் என்ன சொன்னா, சக்கரத்தால கூடாதுன்னு சொல்லலை. இப்போ சக்கரம் நீட் நாட் ஹாவ் டு கம் டைரக்ட்லி அஸ் அ வேரியபிள், எக்ஸா வர வேண்டாம், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா வரலாமே. மேத்தமேட்டிக்ஸில் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம ஒன்று படிப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த மாதிரி நான் உள்ளுக்குள்ளே எதுக்குள்ளேயாவது வந்துடுறேனே அப்படின்னு பெருமாள் கேட்டார். எதுக்குள்ளே வருவேன் சுவாமி, யூ டெல் மீ யுவர் பிளான், அஜெண்டா என்ன? ஹிரண்யகசிபை கொல்ல போறேள், எதால கொல்ல போறேள்? அதுதான் அவன் வளரணும் வளரப்படாது, உயிர் இருக்கணும் உயிர் இருக்கப்படாதுன்னு சொன்னா, அதனால அதால கொள்ளுவேன்னு விட்டார். எதால? சி இது சீக்ரெட், உனக்கு மட்டும் சொல்றேன், இதை துஷ்யந்த் ஸ்ரீதர் பின்னாடி உபன்யாசத்தை சொல்லிவிடுவார், உனக்கு சொல்லிவிட்டேன்னு கேட்டுக்கோ. அவன் என்ன சொல்லியிருக்கான், உயிர் இருக்கிறதாலையும் படாது உயிர் அற்றதாலையும் கூடாதுன்னு விட்டான். நகம் வெட்ட 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 வளர்றது உயிர் இருக்குன்னு சொல்லலாம்.
ஏன்னா ஆஸ் யூ கீப் கட்டிங் இட் கீப்ஸ் க்ரோயிங். ஆனால் வெட்டும்போது வலிக்கிறது இல்லையே. எவனாவது ஒருத்தன் கையை வெட்டிவிட்டா ஓன்னு அழறோம், விரல் நகத்தை வெட்டினா அழறோமோ? வெட்டும்போது வலிக்காதபடியால் உயிர் இல்லைன்னு சொல்லலாம், வெட்ட வெட்ட வளர்கின்ற படியால் உயிர் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்குள்ள வந்துடுறேன்னர் சக்கரத்தாழ்வார். நீ அதால தானே வியாபாரம் பண்ண போறேன், அதனால நகத்துக்குள்ள நான் வந்துடுறேன்னர். அதனால தான் பெருமாள் உரம் போட்டு கொண்டு. எப்பவுமே நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கத்தி கொத்த தீட்டுறவன் ஒருத்தன் ரோட்ல வருவான், இப்படி சக்கரம் பிரதிபட்ட ஸ்ரேணி பீஷணன்னு ஒன்று சுத்தின்னு இருக்கும். அவன் இப்படி காலை வைப்பான் அந்த இடத்துல, இப்படி அப்படி அப்படி கத்திய வைப்பான், உஸ்ஸுன்னு வரும். பெருமாள் அங்கே வெல்டிங் பண்ணிட்டு இருக்கார், கிளீனா நகத்துக்கு உரம் போட்டு கொண்டிருந்தார். அளந்திட்ட தூணை அவன் தட்டும் போது பெருமாள் வந்தாரா. அதை ஒரு ஸ்லோகத்தில் விஜயேந்திர தீர்த்தருங்கிற மத்வ சன்னியாசி சொல்றார். சங்கம் சக்கரம் சாபம் பரசும சமிஷும் சூல பாஷாங்குஷாஸ்திரம் வஜ்ரம் கேட்டம் கல முசல கதா கந்தம் அத்யுக்ரகண்டம் ஜ்வாலா கேஷம் த்ரிநேத்ரம் ஹரமுசல கதம் ஹாரகேயூர பூஷம் வந்தே பிரத்யேக ரூபம் பரபத நிவச பாதுமாம் நாரசிம்ஹான் சங்கம் சக்கரம்னு ஒரு வார்த்தை போடுறார். இத மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்துல சிவபெருமான் நிருசிம்மனை போட்டுறார். போற்றும் போது சொல்றார், நகாக்ரைஹி ஷகலி சக்ரே. பாருங்க சிவபெருமானுடைய ஆச்சரியமான வார்த்தையை பாருங்க. தட்சிணாமூர்த்திங்கிற வாக்குக்கு அதிபதிங்கிறத காமிக்கிறார் சிவபெருமான். நகாக்ரே, நகனா நகம், அக்ரேனா நுனின்னு அர்த்தம். நுனி எதிர இதுக்கெல்லாம் அக்ரேன்னு சொல்லுவா. அதனால்தான் கிருஷ்ணருடைய மூக்கு கீழே ஒரு முல்லாக்கு தொங்குறது, நாசாக்ரே, மூக்கு நுனின்னு சொல்றோம். நகாக்ரேனா நகத்தின் நுனி, நுனி எதிர்க்க இதெல்லாம் சொன்னா அக்ரே. அதனால்தான் பட்டதிரில் கடைசி தசகத்துல அக்ரே பஷ்யாமின்னர், என் கண் எதிர்க்க தெரியறதுன்னர். நகாக்ரே நகத்தின் அக்ரம், நுனியில சக்கரம் வந்துடுத்துங்கிறார் சிவபெருமான். நகாக்ரே சக்ரி, சக்கரத்தாழ்வார் நகத்துக்குள்ள வந்துட்டாராம். அதனால நகத்தை கொண்டு வியாபாரம் செய்தான். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அந்த அவதாரத்துல மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் படி பார்த்தேன்னா. அதனால நிருசிம்மாவதாரத்திலையும் வந்தது சக்கரம், வராகாவதாரத்தில் வந்ததும் சக்கரம், வாமனாவதாரத்தை தர்பைக்குள்ள வந்ததும் சக்கரம், ராமாவதாரத்தில் வில்லுக்குள்ள போனதும் சக்கரம். இப்போ பரசுராமாவதாரத்தில் எதுக்குள்ள சக்கரம் போயிருக்கோம்? பரஷு, சிம்பிள் இல்லையா? ஆக்ஸ் ஆயில்னு இப்போ ஒன்று கிடைக்கிறது, ஆயில் எடுத்துப்படுங்க, ஆக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. பரசுராமாவதாரம். கிருஷ்ணாவதாரம் எப்படி சுவாமின்னா, கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் வாஸ் வெரி ஓப்பன். அவர் என்ன பண்ணார், முன்னாடி ஒரு அவதாரம் எடுத்தார் ராமாவதாரம்னு. பாவம் நம்மள மாதிரி வாழ்ந்து காமிக்கணும் அழுது காமிக்கணும்னு பார்த்தார். ரொம்ப பெரிய மற்றவாழ்லாம் மட்டை தட்டிட்டா, சேத்துவை கெட்டலேன்னுட்டா. அதனால் இன்ஜினியர் ஆனாரா, காலேஜ் சர்டிஃபிகேட்டை காமி, டிரான்ஸ்கிரிப்ட்ஸை காமிங்கிறார். ராமர் பார்த்தார், இந்த மாதிரி அவதாரத்துலாம் இருந்துவிட்டா இப்படிதான் என் கேள்வி கேட்பான். அடுத்த அவதாரம் பிறக்கும் போதே நான் தான் தெய்வம்னு பிறந்துட்டார். ஐ ஆம் காட் அப்படின்னு சொல்லிகிட்டே பிறந்துட்டார். ஏன்னா நம்மளுடைய எண்ணம் எப்பவுமே நம்ம சமத்காரங்களை பார்த்து தான் மகிழ்வோம். ஒரு ஆச்சாரியன் காஞ்சி பெரியவாளை போய் எல்லாரும் சேவிப்பா, கஷ்டம்பா, டே ஒழுங்காக நித்தியானுஷ்டானத்தை பண்ணு, சஹஸ்நாமம் படியும்பா, அது நமக்கு பிடிக்கிறது இல்லை. இதே ஒரு ஆச்சாரியன் சக்குன்னு ஏதாவது ஜாலம் காமிச்சுட்டார், அதை ஃபோக்கஸ் பண்ணி யூடியூப்ல போட்டு இவர் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதனால கிருஷ்ணர் பார்த்தார், லெட் மீ ஆல்சோ அடாப்ட் இட் சிஸ்டம்ங்கிறதுக்காக பிறக்கும் போதே தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சவக்ஷம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதி சௌபகம். பெருமாள் பிறக்கும் போதே குட்டி குழந்தையா பிறந்தார். வெரி லிட்டில் சைல்டு, குட்டி குழந்தை பெருமாள். எப்படி சுவாமி குட்டி குட்டின்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன்னா, பாலகம்னு ஒரு வார்த்தை போட்டுட்டார். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் பாலம்னு சொன்னா சின்ன குழந்தைன்னு அர்த்தம். பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி, பாலம்னா குழந்தை. இந்த பாலகம்னு எக்ஸ்ட்ரா கம்மு கிம்மெல்லாம் போடவே வேண்டாம், இந்த சஃபிக்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. ஆனால் ஸ்வார்த்த பிரத்யயம்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. கரெக்டா சுவாமி நான் சொல்றது? நான் சம்ஸ்கிருத டீச்சரை வச்சு நான் சொன்னேன்னா அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும். பாலகம் கன்யான்னு சொல்லும்போது சில இடத்துல கன்யகான்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்வார்த்த பிரத்யயம். அந்த காலத்துலலாம் கன்யாதானம்னு சொல்ல மாட்டா, கன்யகாதானம் தான் சொல்லுவா. ஏன்னா கன்யகானா ரொம்ப சின்ன பெண்ணு, அந்த காலத்தில் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுமா, அதனால் கன்யகாதானம். இப்போ விட்டு இருக்கலாம் சுவாமி, கொஞ்ச நாள் தள்ளி போட்டோங்கிறோமா, காவை கட் பண்ணிவிட்டா, கன்யகால கட் ஆயிடுத்து, கன்யாதானம்.
இன்னும் கொஞ்சம் போக போக சிருஷ்டியப்த பூர்த்தி கல்யாணம் ஒரே கொஞ்ச நாள் விட்டு பண்ணிடலாம். அதனால கன்யாவில் யாவையும் கட் பண்ணிடுவா, கண்ணு தான் நிற்கும். கண் தானம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். கா கட்டாச்சு, யா கட்டாச்சு, கண்ணு நிற்கும். இதுக்கு சொல்ல வந்தேன், பாலம்னு சொன்னா போறோம். பாலகம்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சின்ன குழந்தைன்னு அர்த்தம். அதை முக்கூர் ஐஷிங்கர் சாதிப்பார். அகோபிலமண்டத்தில் 44ஆம் பட்டம் ஐஷிங்கிறவர், அவரே நிருசுமர் தான். முக்கூர் ஐஷிங்கரை பார்த்தாலே தெரியும். அவர் திம்மும்பர், மாலோலனையும் பார்ப்போம், அவரையும் பார்ப்போம். சுவாமி ரெண்டு பேரும் ஒன்னான்னு தோணும். அதனால முக்கூர் ஐஷிங்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பாலகம்னா சின்ன குழந்தைன்னு அர்த்தம் இல்லையா. பாலஹா கஹா எஸ்ய சஹா பாலகஹா. கஹானா சம்ஸ்கிருதத்தில் பிரம்மா, கேசவன்னா என்ன, கஹ இதி பிரம்மணோனாப ஈஷோகம் சர்வதேகினாம். கங்கிற பிரம்மாவையும் ஈஷங்கிற சிவபெருமானையும் தன்னுள் அடக்கினவன் கேசவன் சிவபெருமான் ஒரு ஸ்லோகத்தால் மகாபாரதத்தை சொல்றார். கஹானா பிரம்மா. கஹா என்கின்ற பிரம்மா தவம் செய்து பகவான் வந்தபடியால் தான் அந்த ஊருக்கே கஹ அஞ்சித காஞ்சி அப்படின்னு பேர். இன்னைக்கும் அந்த அஸ்வமேத யாகம் பண்ணி தானே பெருமாள் வந்தார். த்விரத சிகரி சீம்னாம் சத்வவான் பத்மயோனேஹே துரகசவன வேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாஹ கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி கலயது குஷலம் நஹ கோபிகாருண்ய ராசிஹீன்னர். அந்த பெருமாள் வர அழகா சொல்றார் தேசிகன், அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முக்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே, அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். கோஷ்டினா நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனோம், அப்படி ஒரு 100 பேர் வேதம் சொல்லிட்டு போவா, 100 பேர் பிரபந்தம் சொல்லிட்டு போவா. நம்ம 2 பேரையும் பார்த்துன்னு இருப்போம், ஏதோ ரெண்டுமே நமக்கு தெரியாது. பார்த்துட்டு ஆச்சரியமா அப்படி ஓரமா நின்று ஒரு போவன்டோவை குடிச்சுண்டு செருப்போடு இருந்துட்டு, சுவாமி ரொம்ப வேர்க்கிறது இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ பாவம் அவள்லாம் செருப்பு இல்லாமல் ரோட்டில் நடந்து போயிட்டுப்பா, போவன்ட்டோ ஹெல்ப் பண்ணுறது நமக்கு. அப்படி இருக்கக்கூடிய பெருமாள். அதனால கஹனா பிரம்மா, பிரம்மாவை இந்த குழந்தை சிருஷ்டிச்சிருக்கு இல்லையா, அதனால பாலஹா கஹா எஸ்ய சஹா பாலகஹா, எந்த குழந்தை கஹாங்கிற பிரம்மாவை சிருஷ்டிச்சுதோ அதுக்கு பாலகஹான்னு பேராம். அதனால தான் சுக பிரம்மம் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அப்பேற்பட்ட குழந்தை. சதுர்புஜம், 4 கையோட கிருஷ்ணர் பிறந்திருக்கார். சங்க கதாரியுதாயுதம், சங்க சக்கர கதையோட பிறந்திருக்கார். சின்ன குழந்தை, அதுக்கு பின்னாடி 2 கை, அதுல ஒரு குட்டி சக்கரம், அதுல ஒரு குட்டி சங்கு, அதுல ஒரு கையை சின்ன மினி ஐபேடு மாதிரி மினின்னு ஒரு சின்ன கதை வச்சுக்கோங்க, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. அப்போ தேவகி பிரார்த்திக்கிறா, ஐயோ எங்க அண்ணா வந்துட போறான், பல்லெல்லாம் கீழே போடுடா. ஏன்னா அது 32 பல்லோட பிறந்திருக்கு. த்விஜச்சந்திர சந்திரிகா மைக்ஷத. முதல்ல தேவகி கண்டே பிடிக்க முடியல, ஏன்னா அது கருப்பு, காராகிரகமும் கருப்பு, குழந்தை எங்கன்னு இது அழவும் மாட்டேங்கிறது. வேர் இஸ் த சைல்டுன்னு காக்கும்போது ஈன்னு சிரிக்கிறது. 32 பல்லு வெளிச்சம், ஐயோ பல்லெல்லாம் கீழே போடுன்னா போட்டு கொடுத்து குழந்தை ஒன்றுன்னா. அதான் ஒருத்தர் கேட்டார், 24 வயசுல அப்பா பேச்சு கேட்ட ராமர் வசதியா, பிறந்த உடனே அம்மா பேச்சு கேட்ட குழந்தை வசதியா? பித்ருவாக்கிய பரிபாலனம்னு நீங்க ராமரை சொல்றீங்களே, மாத்ருவாக்கிய பரிபாலனம் மன்னர் என் குழந்தை கண்ணன் வேடிக்கைக்கு. எல்லாம் ஒரு ஹெல்தி காம்படிஷன் தான். உடனே கோவம் வந்து நீங்கள் எப்படி ராமரை மட்டி தட்டி பேசலாம்லாம் ஒரே சண்டை வந்து போடாதீங்க. இல்லை நகினிந்தா அநியாயம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள். அதனால் கண்ணன் பிறந்தான். பிறந்தபோது 4 கை இருக்கா, சங்கு சக்கரம்லாம் இருக்கா. உடனே தேவகி பயந்துண்டா. கமான் கிருஷ்ணா, யூ டு ஹைட் இட் அப்படின்னா. அப்புறம் அவர் எவ்வளோ கையோடு இருந்தார்? எவ்வளோ சுவாமி நீங்கள் என்ன எலெக்ஷன் சிம்பிள்லாம் காமிக்கிறீங்களே, எங்க 2 கையோடு இருந்தார்னு சொல்ல வந்தேன். நீங்கள் மாட்டுக்கு ஏதாவது இப்போ இப்படி காமிச்சாலும் தப்பாக இருக்குது, இப்படி காமிச்சாலும் தப்பாக இருக்குது, தாமரை கண்ணன்னு சொன்னாலும் தப்பாக இருக்குது. எல்லாம் உபன்யாசத்தையே ரொம்ப பொலிட்டிக்கல் ஆக்கிவிட்டா. அதனால 2னா 2 கையோடு இருந்தார் பகவான். கரெக்டா? இப்போ 2 கையோடு இருக்கார் பகவான்னா எப்படி இருந்தார்னு கேட்டால், பிஆர் சோப்ரா 2 கையோடு தான் நிறுத்திண்டார். நிதிஷ் பாரத்வாஜுக்கு 2 தான் கொடுத்தார். ஆனால் ராமானுஜர் அப்படி பண்ணலை. கீதா பாஷ்யத்தில் என்ன பண்ணிவிட்டார், 11வது அத்தியாயம் பகவத்கீதையில் விஸ்வரூபாத்தியாயம்னு பேர். பெரிய ரூபத்தை காமிக்கிறார் கண்ணன் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் அதை பார்த்து பயப்படுறான். டே
என்னோட நேற்று வரைக்கும் வெண்ணெய் திருடின்னு விளையாடி இந்த கிச்சு குட்டி ஆடா நீ இவ்வளோ பெருசாக காட்சி கொடுக்குறியே, பெருமாளுக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கு, 1000 தலைகள், சஹஸ்ர சீருசா புருஷா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாத்து சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் என்ன அப்படி இருக்கார் பெருமாள். பயந்துட்டான் அர்ஜுனன். அப்போ சொல்கிறான், கிருஷ்ணா இவ்வளவு கை இவ்வளவு தலையெல்லாம் வேண்டாம், எப்போவுமே நீ எனக்கு காட்சி கொடுப்பியே 4 கையோடு அந்த மாதிரி வந்துருங்கிறான். ஸ்வேனைவ ரூபேண சதுர்புஜேன 4 கையோட எப்போவுமே என்னோட இருப்பியே அந்த மாதிரி வந்துருங்கிறான். உடனே பாஷ்யக்காரர் ராமானுஜர் வியாக்கியானம் பண்றார், கம்சவத பரியந்த சதுர்புஜ, கம்சவதமான உடனே 4 கையோட பெருமாள் காட்சி கொடுத்தாராம். ஏன்னு கேட்டா அவ அம்மா என்ன சொல்லியிருக்கா, நல்லா கவனிங்கோ, இதெல்லாம் தர்க்கசாஸ்திரம். அவ அம்மா என்ன சொல்லியிருக்கா, எங்க அண்ணா இருக்கார் கம்சன், குழந்தை பின்னாடி இருக்க 2 கையை மறைச்சுண்டுடா அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ நம்ம திருவாராதனம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஆத்துல திருவாராதனம் பண்றதே ஒரு பெரிய கிரமம். இது ஆடணும், இது சுத்தணும். சில பேருக்கு இது சுத்தும், இது ஆடும். அதனால திருவாராதனம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், பண்ணி முடிச்ச உடனே ஆச்சரியமா திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கோம். திருவாராதனம் பண்ணும்போது பெருமாளுக்கு ஹாரத்தி காமிக்கணும். தூபத்தாலேயோ இதாலேயோ ஹாரத்தி காமிக்கிறோம். ஹாரத்தி காமிக்கும் போது ஃபேன் போட்டிருக்கான். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், ஃபேனை அணைச்சிரும் சொல்லுவோமா, ஃபேனை அணைச்சிருங்க. அப்படின்னா என்ன, அவர் என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ ஹாரத்தி எடுக்கிறார், அதனால ஃபேனை அணைக்க சொல்லியிருக்கார். ஹாரத்தி எடுத்து முடிச்ச கையோடு என்ன பண்ணணும், ஃபேனை போடணும்னு அர்த்தம். நம்ம மாத்தில் 6வது வேலை பார்க்க வந்தால் அதாவது பெருக்கி தொடக்கிறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அவள் வந்திருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும், நல்ல காரியம் இருக்கிற ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவா. அப்போ தான் தெரியும், ஓஹோ ஃபேனை போட தெரியலையே அவளுக்கு. கிருஷ்ண கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். என்ன பண்ணார், கம்சன் இருக்கிற வரைக்கும் 2 கையோட காட்சி கொடுன்னார் தேவகி. கம்சவதமான ஒன்று 4 கையோட காட்சி கொடுத்தார். அதனால தான் கோபாலபுரத்தில் கிருஷ்ணருக்கு 4 கை, 4 கையோட சங்கு சக்கரங்களோட காட்சி கொடுத்தார் பகவான். இதை ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றார். என்ன பாருங்க, இதெல்லாம் பெரியவாளுடைய வியாக்கியானம் ஈடுல எடுக்கிறா. அப்பூச்சி காட்டுதல்னு ஒரு பருவம், கிருஷ்ணருக்கு அப்பூச்சி காட்டுதல்னு பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். அப்பூச்சி காட்டுதல், வாட் இஸ் திஸ் அப்பூச்சி சுவாமின்னா, இந்த சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணுமா, இப்படி கண்ணை எடுத்துவிட்டு இப்படி கண்ணை அப்படியே ரிவர்ஸ்ல காமிச்சு டாய் பூதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுமா. இதுக்கு அப்பூச்சின்னு பேர். திஸ் ப்ராசஸ் ஆஃப் threatening your peers by folding your eyelids is called அப்பூச்சி. டேய் அப்பூச்சி வந்து நம்மளும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அப்பூச்சின்னு பேர். கிருஷ்ணரும் தோழர்களை வச்சு அப்பூச்சி காட்டுறார். இதை ஆழ்வார் பெரியாழ்வார் வர்ணிச்சிருக்கார். பெரியாழ்வார் பாசுரத்தை ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவையில பண்ணி காமிப்பா. அரையர் சேவைன்னா என்னன்னா, அது ஆழ்வார் பாசுரங்களை பாடிண்டே அபிநயம் பிடிக்கிறது, எக்ஸ்பிரஷன்ஸ் காமிக்கிறது, கரெக்டாக காமிக்கணும். ஒரு அரையர் சுவாமி 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சன்னதி எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார். ராமானுஜருக்கு பின்னாடி 74 சிம்ஹாசனாதிபதிகள், பின்னாடி 700 சன்னியாசிகள், அதுக்கு பின்னாடி 12000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உட்காந்துட்டு ராமானுஜர் தான் ஹெட் சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். எதிர்க்க அரையர் சுவாமி இந்த இடத்துல படுத்துட்டு இருக்க பெருமாள். இங்க அரையர் சுவாமி எதிர்க்க ராமானுஜர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா, இங்க படுத்துட்டு இருக்க பெருமாள். அத்தூதல்ல பூச்சி காட்டுகின்றான். அத்தூதன்னர், தூதன் யாரு, கண்ணன். பஞ்சபாண்டவர்களுக்காக தூது நடந்தாரோனோ துரியோதனன் கிட்ட. அத்தூதன் அன்று பாண்டவர்களுக்காக துரியோதனனிடத்தில் தூதுவனாய் நின்ன கண்ணன் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். குழந்தைகளை சுத்தி வச்சு அப்பூச்சி காட்டுறாரேன்னர். அதுக்கு எப்பவுமே பிரபந்தத்தை 2 வாட்டி அபிநயம் பிடிப்பா. கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான், கண்ணன் அப்பூச்சி காட்டுகின்றான் 2 வாட்டி பிடிப்பா. முதல் வாட்டி அரையர் சுவாமி என்ன பண்ணார், கண்ணன் தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னார். இது தப்பான எக்ஸ்பிளனேஷன். கண்ணை வச்சு பெருமாள் அப்பூச்சி காட்டவே மாட்டார். இதெல்லாம் நம்ம பண்ற அப்பூச்சி. கிருஷ்ணர் எப்படி காமிப்பாரான் தெரியுமா, குழந்தைகளை உட்கார வச்சு டேய் கண்ணை மூடிக்குங்கடா அப்படின்பறான். எல்லாம் கண்ணை மூடிக்கும், டேய் கண்ணை திறங்கடான்னா பின்னாடியிலேயும் சங்கு சக்கரத்தை கொண்டு நிறுத்தி போடுவான். குழந்தைகள்லாம் டேய் நம்ம கிருஷ்ணனுக்கு சங்கு சக்கரம்டா அப்படின்னு சொல்றதுக்குள்ள மறைச்சுடுவான். ஏன்னா அவர் வழி தனி வழியோனோ, நம்ம பண்றதை அவர் பண்ணவே மாட்டார். இதுதான் அர்த்தம் பெரியாழ்வார் பாசுரத்துக்கு. அரையர் சுவாமிக்கு தெரியல. ராமானுஜர் பின்னாடி ராமானுஜருடைய கசின் எம்பார்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். கோவிந்தர்னு பேரு, சன்னியாச ஆசிரமத்தில் எம்பாருங்கிற பேர். எம்பார் சொல்றார்,
ரெண்டாவது வாட்டி அரையர் சுவாமி புரிஞ்சுட்டார், அபிநயம் பிடிக்கிறார். அத்தூதல் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னார். ராமானுஜருக்கு புரிஞ்சு போயிடுது. முதல் வாட்டி தப்பா பண்ணா, எப்படி ரெண்டாவது வாட்டி ரிப்பீட் பண்ணும்போது கரெக்டா பண்ணிவிட்டான் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணார், இந்த கோஷ்டியில் எம்பார் உண்டோ, இந்த கோஷ்டியில எம்பார் இருக்காரான்னு கேட்டுட்டாரா. ஏன்னா அவர் ஒருத்தருக்கு தான் இந்த சூக்ஷ்மார்த்தம் தெரியும்னு. கண்ணன் சிறு வயதிலும் சங்கு சக்கரத்தை தரித்தான், எங்க சக்கரத்தாழ்வாரை தரித்தான். பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன் நிகம சத்தர்ம தர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன. கிருஷ்ணர் சின்ன வயசுல விருந்தாவனத்துல வளர்ந்துண்டு வந்தார். முதல்ல கோகுலத்துல ஒரே தொட்டவிடங்களில் எல்லாம் அசுராவேஷம் தலையெடுக்கின்றபடியால் ஆயர்பாடியை விட்டு விட்டு விருந்தாவனத்துக்கு வந்தனர். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவன் தாம வைஜயந்தி விபூஷணம் என்று வைஜயந்தி வந்தம் மந்தம் மதுரனதைர் வேணுமா பூரயந்தம் பிருந்தம் பிருந்தாவனுபுவிகவாம் சாரயந்தம் சரந்தம் சந்தோபாகே சதமகம் மகத்வம்சினா தானவானாம் ஹந்தாரம் தம் கதைரசனே கோபகன்யா புஜங்கம்னு கிருஷ்ணகர்ணாமிரதத்தில் லீலாசுகர் சொன்னார். அப்பேற்பட்ட விருந்தாவனத்துக்கு வந்தார் கண்ணன். வீட்டு வாசலுக்கு பல விக்கிர கன்யா, ஒரு பழம் விக்கிறவோ வந்தா. அத ரொம்ப அழகா நீங்க கேள்விப்பட்டிருப்பேள். அவ வரும்போது சாத்துக்குடி, ஆப்பிள், வேற என்ன நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பழம்லாம் சொல்லிக்கோங்களேன், அதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தா. ஆனா அந்த ஊருக்கு வந்த உடனே தான் தெரியுது கிருஷ்ணர் ஒரு வீட்டுக்கா போய் ஒரு லூட்டி பண்ணிட்டு வர்றார். அந்த மாமி, கோவளம் மாமி, பங்கஜ மாமி எல்லாம் துரத்துறா கிருஷ்ணரை. டேய் தாமோதரா அப்படின்னு ஒரு மாமி துரத்துறா, இன்னொரு மாமி டேய் மாதவா அப்படிங்கிறா. இவ சாத்துக்குடின்னு வித்துன்னு போறா. ஆனா காது முழுக்க கேட்கறது தாமோதரா கேசவா மாதவான்னு. ஒரு கிலோமீட்டர் போன உடனே வித்து போயின்னு இருக்கா. மறந்து போய் மாத்திட்டா பேச்ச. சாத்துக்குடின்னு சொல்றதுக்கு பதிலா கோவிந்த வாங்குறேளா, மாதவன் வாங்குறேளா, அவளுக்கே தெரியல. ஏன்னா வார்த்தை மாறிட்டான். கோவிந்த தாமோதர மாதவேதி, கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாம் மாறிவிடுத்தான். இப்போ அந்த பலம் விற்கிறவோ போயின்னு இருக்கா. பின்கட்டுல பெருமாள் இருக்கார். அவர் கொழுக்கு முழுக்கு. நம்ம கேசவர். ராமர்னா ஜிம்பாடி, 6 பேக்ஸ் ஆகுது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவார் ராமர். கிருஷ்ணர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் சாப்பிடுவார். நம்மள மாதிரி எக்ஸசைஸே பண்ண மாட்டார். சாஸ்திரம் சொல்றது இடுப்புனா எவ்வளோ இருக்கணுங்கிறது இவ்வளவுதான். நம்ம கை அப்படி வச்சா அதுக்குள்ள இடுப்பு அடங்கிடணுமா. ஒரு வாட்டி தான் வைக்கணும். ஒரு வாட்டி வச்சாள்னா அடங்கிடணும் அந்த இடுப்பு. பெருமாளுக்கு சிற்றிடை, அப்படி இடைய அடங்கிடுமா. கிருஷ்ணர் அப்படி இல்லை. நீங்கள் இன்னைக்கும் மன்னார்குடியை போய் சேவிங்கோ. மன்னார்குடி உற்சவரை சேவிச்சா தெரியும். ஒரு 4 kg வெண்ணெய் அவர் உடம்புக்குள்ள இருக்கு. கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார். பாவம் அவர் பின்கட்டிலேருந்து பார்ட்டர் சிஸ்டம் தான் அந்த காலத்தில். அதாவது நீ பழம் கொடுத்தியான்னு நான் உனக்கு தானியம் கொடுப்பேன். அவர் பாவம் இப்படி தானியத்தை எடுத்துட்டு வந்தார். மெய்வண்ணன் நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்குடை இருபாடு இலங்கியாடன்னு. ஒரு மாமா மாமி நடந்து போயிருந்தா. அது பொதுவாக சில வீட்டில் மாமா கஜசிம்மகதி வீரோ ஷார்தூல விஷபோபமும் நடந்து போயிடுவார். யாராத்து மாமியும் நடந்து வரான்னு அவன் மாட்டுக்கு பாவம் மெதுவாக அந்த மாமி வருவா. மெய்வண்ணன் நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குடை இடுபா இளங்கி ஆட. மாமா அப்புறம் திரும்பி பார்த்தா மாமி எங்கேயோ இருப்பா. சூழ்விஷும் பனிமுகில் தூரியம் முழக்கினன் எங்கேயோ இருப்பா மாமி. வெயிட் பண்ண வேண்டியது தான். பம்பாயில் ஒரு இடத்துல இப்படி நடந்து கொடுத்து என்ன எடுத்துன்னா, ஒரு வீட்டுக்கு நான் போய் பாராயணம் பண்ண போவேன். சுந்தரகாண்ட பாராயணம் வருஷம் போயிட்டு இருப்பேன் பம்பாயில் இருக்கும்போது. அதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போவேன். காலத்தில் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணிட்டு போவேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்த தம்பதிகள், ரொம்ப என்கிட்ட பிரீத்தி. காலத்தால் படிப்பேன். 2 பேரும் உட்காந்துப்பா, கேட்டுவிட்டு ஸ்ரவணம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை அம்சம் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். அவ்வளோதான். ஒரு வருஷம் போனேன். மாமா மாமி பேசிக்கலன்னு தெரிஞ்சுடுத்து. அவள் பேச்சு அந்த கண்ணிலேயே தெரிஞ்சுடுத்து. பேசிக்கல. நம்ம எதுக்கு இந்த வம்பெல்லாம், பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம், படிக்க படிக்க சுவாரஸ்யம்லாம் எதுக்குன்னு விட்டுவிட்டேன். நான் மாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். அப்படி பார்க்கும்போது அந்த மாமா ஏதாவது மாமிக்கிட்ட சொல்லணும்னு தூது விடுறார். நீ போய் மாமிக்கிட்ட அதை சொல்லு. எனக்கு பாருங்கள் தள்ளெழுத்து. சுந்தரகாண்டம் படிக்க போவேனா, இவாளுக்கு நடுவில் உட்காந்து இவா தூது விடுறதெல்லாம். ஆழ்வார் தூது விட்டார். அம்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிரைய சேவலுமாய் ஆவாவென் நெனக்கருளி வெம்சிரைய புள்ளுயர்த்தார்க்கு என்விடு தூதாய் சென்னக்கால் வன்சிறையில் வன்வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோன்னு 1 திருவாய்மொழியில் முதல் தூது விட்டார். அழகிமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் சாதிக்கும் போது தூது நாளுக்கு விஷயம்னு ஒரு சூர்ணிகை எடுத்தார். அது பெருமாளுக்கு ஆழ்வார் தூது விடுவார். எனக்கு என்ன தள்ளெழுத்தா பார்த்தேன். அப்புறம் கேட்டுவிட்டேன், மாமி என்ன ஆச்சு மாமி, எதுக்கு மாமி என்னை போட்டு பிடுங்குறேள்,
2 பேரும் ஒன்னாதான் இருந்தோம். காமம் சந்துமித கரம்பித குணான் பத்யானி பத்யானினா கஸ்யாஸ்மின் சதகே கதம்பு கதகே தோஷஸ்ருதிம் க்ஷாம்யதி நிஷ்பிரத்யூக விஷாத்ரி நிர்ஜர ஜரத் காரச்சலேனோச்சலன் தீனாலம்பன திவ்ய தம்பதி தயான் தேசிகன். நாங்கள் திவ்ய தம்பதிகளாக தான் இருந்தோம். போன வாரம் மடத்துக்கு போனோம், கோவிலுக்கு. போகும்போது மாமா விருன்னு முன்னாடி நடந்து போயிட்டார். என்னால் முடியலை. பைக்கில் வந்தவன் பார்த்தான், மாமி கழுத்தில் செயின் இருந்தானே என் கழுத்தில் இருந்தானேன்னு பிடுங்கிவிட்டான். என்னால் கத்தவும் முடியல. ஐ குடின்ட் ஷவுட் அப்படிங்கிறா மாமி. பாவம், மாமி சொல்கிறதான் வாஸ்தவம். ரொம்ப ஃபீபிளாக தான் பேசுவான் மாமி, கத்த முடியல. பைக்கில் போகிறவனுக்கு தெரியல முன்னாடி நடந்து போகிற மாமா எங்காத்து மாமான்னு. அவர்கிட்ட போய் வழி கேட்குறான் எப்படி போகணுன்னு. இந்த அஷடம் காமிக்கிறது அப்படி போய் இப்படி போன்னு. திருடினவனுக்கு யாராவது வழி காண்பிப்பாளா? வைகுண்டத்துக்கு எம்பெருமானார் காண்பிச்சார். வைகுண்டலோக மணிமண்டப மார்கதாயின்னு இது காமிச்சதே இந்த அசடை எங்கே சொல்லி வைக்க, அதனால பேசலேன்னு விட்டா. அதனால சுவாமி நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள் புரியறது, விஷயம்தான் புரிய மாட்டேங்கிறது. என்ன எக்ஸாம்பிள்லாம் நன்னா தான் சுவாமி இருக்குது. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த குழந்தையானது நடக்க முடியாமல் மாமி மாதிரி நடந்து வருது, கையில் தானியம் வச்சு. அந்த 2 கைக்கு நடுவில் ஓட்டை இருக்கு இல்லையா, அது வழியாக எல்லாம் விழுந்துப்புது. இது இந்த பழைய காலத்து வீடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேள், இருந்திருப்பேள். அது எப்படின்னா முன் பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். பூஹு புவஹா சுவஹா மஹா ஜனஹா தபஹா சத்தியம். கிச்சன் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன்னா நடந்து போங்கோ இருக்கும் அப்படின்பா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் நம்ம புழக்கடையெல்லாம் போட்டது செங்கல் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூமினகள்லாம் பார்க்க வேண்டியது தான். இப்போல்லாம் வீட்டுக்கு போனால் அப்படி இல்லை. இது ஹாலு, வீடு எதுன்னா இதுதான். நீங்கள் இப்படி பார்த்தா தோளோடு தோழணும். இப்படி பார்த்துட்டேன்னா வீடு அடங்கிடுது. பம்பாய்க்கெலாம் போனேன்னா பாதி கால் உள்ளே இருக்கும், பாதி கால் வெளில இருக்கும். ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுன்னு பேர் அதுக்கெலாம். பாம்பேயில் ஸ்டுடியோ அத்தனூண்டு தான் இருக்கும். இது முதலாழ்வார்கள் மூவரும் மழை கொட்டும்போது திருக்கோவிலூருக்கு போனால், 3 இருக்கலாம், கிடக்கலாம், 2 அமரலாம், 1 நிற்கலாம், அவ்வளோதான் இடம். அதனால தான் பல பேர் சொல்ல, சுவாமி சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கோ, சொல்லாமல் வந்துடாதீங்க, ஏன்னா 2 பேரை வெளில அமுச்சுட்டு உங்களை உள்ளே கூப்பிடுவேங்கிறான். அதனால் இந்த குழந்தை அப்படியே வெள்ளேந்து அப்படி ஓடி வருது. ஒரு உள்ளா தாண்டி வர வர தானியம் கொட்டின்றே வருது. இந்த பல விக்கிர கன்யான்னு சொல்லக்கூடிய பழத்தை விற்கக்கூடியவர்கிட்டேருந்து வாங்கின்னு கொடுத்து பழத்தை தானியத்தை கொடுக்குறது. பார்த்தா கையில் 2 ஒட்டின்னு இருக்கு, சும்மா பேருக்கு. திரௌபதி அக்ஷய பாத்திரத்தில் ஒரே ஒரு கீரை ஒட்டினா மாதிரி ஒன்று ஒட்டின்னு இருக்கு. இப்போ நம்ம ஊர்க்காரான்னு என்ன சாமி ஏமாத்திரையா போ. நம்ம ஊரில் சஹஸ்ரநாமம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆச்சரியமாக ஆச்சாரியன்கிட்ட காலக்ஷேபம் பண்ணால் அது தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள். அதெல்லாம் சொல்லி திட்டுவான். இந்த பெண் அப்படி திட்டவே இல்லை, நல்ல பலவிக்கிற கன்யாவாக இருக்கா. ஏன் சுவாமின்னு கேட்டால் தேசிகன் வர்ணிக்கிறார். சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம் விலோகயந்த்யா பலவிக்ரகண்யாः ஆத்மானமபூதிமர்ஷः வர்ணிக்கிறார் யாதவாபியுதயத்தில் தேசிகன். என்ன சொல்றார், 2 தான் ஒட்டின்னு இருந்தது. அவ ஏன் அதை வாங்கிண்டான்னு கேட்டா, பெருமாளுடைய கையில சங்க சக்கர ரேகைகளை பார்த்துட்டாளாம் அந்த பெண். பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு இதெல்லாம் தெரியல, அவ பார்த்தது. நான் கொண்டு வந்தேன், கீழே கொச்சிட்டு எடுத்துக்குங்கோ சாமி, எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு விட்டா. வேற என்ன இருக்கு எங்காத்து, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சாமி எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டாளாம். அதனால்தான் பெரியவா எடுப்பா, கிருஷ்ணாவதாரத்தில் மோட்சங்கிறது ஒரு கடையில் கிடக்கிற பொருள் மாதிரி எடுத்து, அவ்வளோ சீப்பாக எடுத்து. பெருமாள் இப்படி போனால் ஒருத்தருக்கு மோட்சம் கொடுப்பார், அப்படி போனால் மோட்சம் கொடுப்பார், தன்னை இடித்தவனுக்கு மோட்சம் கொடுப்பார், உதச்சவனுக்கு மோட்சம் கொடுப்பார். அப்போ ஒரே வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு பாவங்க தேசிகன் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கார். போப்பா உள்ள இருப்பா, வெயிட்டிங் லிஸ்ட்டை இன்றைக்கி தான் சார்ட் போட போகிறோன்னு உட்காந்துட்டு இருப்பா. இப்போ கலியுகத்தில் அப்படி இல்லவே இல்லை. அங்கே காலியாக பெருமாள் ஓட்டின்னு இருக்கார். யாராவது வருவாளா, ஒருத்தராவது சரணாகதி பண்ணி. அதில் நம்ம கேட்போம், சுவாமி அங்கே இடம் போகாது, நம்ம அது ஒரு சாக்கு, எல்லாரும் அங்கே போயிட்டா எப்படி அங்கே சமாளிப்பார். அதனால தான் ஆழ்வார் சொன்னார், எல்லீரும் வீடு பெற்றால். அதனால தான் வைகுண்டம்ங்கிறது இந்த உலகத்தில் மும்மடங்கா. திரிபாதஸ்யாமிருதம் திவி, இந்த உலகத்தில் மும்மடங்கா. பாதம்னா 1/4 குவார்ட்டர்னு அர்த்தம். சுவாமி இதெல்லாம் உபன்யாசகர் சொல்லவே படாது. குவார்ட்டர்லாம் சொல்லலாமான்னா, குவார்ட்டர்னா பாதம்னு அர்த்தம் அந்த இடத்துல. 1/4க்கு குவார்ட்டர்னு பேர். திரிபாதஸ்யாமிருதம் திவினா மும்மடங்கு இதில் வைகுண்ட லோகம். அதனால் அங்கே போனால் 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் கிடச்சிரும். சரணாகதி பண்ணுங்கோ, மோட்சத்துக்கு போங்கோ. அதனால பலவிக்கிர கன்யா கேட்டாளா எனக்கு மோட்சம் கொடுன்னு. அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, சக்கரத்தாழ்வாரை பார்த்த ஒன்று தெரிஞ்சுதான் கையில.
அர்ஜுனன் என்ன பண்ணா, கிருஷ்ணரோட போய் ஹாப்பியா துவாரகால இருக்கலாம், குஜராத் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னு போய் அங்க இருந்துட்டான். துவாரகால உட்காந்து கிருஷ்ணரும் அர்ஜுனரும் உட்காந்துட்டு பால்கனிலேன்னு பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு ஒரு பிராமணன் அழறான், ஐயோ என் குழந்தை காணாம போயிடுத்தே, இதுவும் போயிடுத்தே. கிருஷ்ணர் ஒன்றும் கண்டுக்கல. அவர் மாட்டுக்கு அவர் கையில் என்ன சீடை கீடை அவாத்துல நன்னா உடையாத வாயில கடிக்கக்கூடிய வெள்ளை சீடை பண்ணியிருக்கா. ஏன்னா ரெண்டும் முக்கியம். வெள்ளை சீடை ஒன்று பண்ணா பிரளய காலம் மாதிரி உடஞ்சே அது புரிச்சுருவா. அது முழுக்க வந்து கொடுத்தானே கடிக்க முடியாது, அதுக்கு ஒரு யந்திரம் தேவை அதை உடைக்கிறதுக்கு. சாமர்த்தியங்கள்லாம் உண்டு. அதனால அவாத்துல வந்து பிரேக்கபிள் ஈட்டபிள் வெள்ளை சீடை பண்ணியிருக்கா. ரெண்டும் முக்கியம். அதனால அதை ஷார்ட்டுன்னு இருக்கார் கிருஷ்ணர். சுவாமி அதெல்லாம் தான் கஷ்டம் சுவாமி, அதெல்லாம் தான் வாங்கிடுறோம். இப்போல்லாம் ஒரு பெரிய வசதி ஒன்று இருக்குது. இவ்வளோ வேணும் சுவாமின்னு சொல்லிட்டேன்னா அவரே ஷார்ட்டு பண்ணவரே அமிச பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுவார். கிருஷ்ணருக்கு வந்து சேஷம் மிச்சம் என்ன இருக்கோ பாவம் அவர் ஷார்ட் விட்டு போட்டோம். ஏன் சுவாமி ராமராக இருந்தார்னா அவர் எச்ச சாப்பிட மாட்டார். கிருஷ்ணர் நம்மாத்து கேஸ் தானே, எதை வேணாலும் சாப்பிடுவார். கிருஷ்ணர் இஸ் வெரி ஈஸி அப்படிங்கிறதுக்காக சீடை ஷார்ட்டுன்னு இருக்கார் கிருஷ்ணர். அர்ஜுனன், கிருஷ்ணா statistics say that you are showing a good, focusing a good GDP in Gujarat, but here people are dying, mortality rate ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கிருஷ்ணர் சொன்னார், கவலைப்படாத அர்ஜுனா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கம்முன்னு இருக்கேன்னா ஒரு காரணம் இருக்கும், வாய் முடின்னு இருந்தான். ஐ வில் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் போய் பிராமணன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணான், அடுத்தது ஒரு குழந்தையை பெத்துக்கோ, அதுக்கு நான் காவலா இருக்கேன், குழந்தை காணாம போகாது, ஐ வில் கிவ் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன், Z+ செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு விட்டான். அடுத்த குழந்தை கரெக்டாக பிராமணன் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டா. 9வது மாதம் டெலிவரி டைம் வந்தாச்சு. அந்த ஆசிரமத்துக்கு வெளில அர்ஜுனன் போய் எல்லா அஸ்திரமும் போட்டு காவல் போட்டுவிட்டான். கிருஷ்ணர் மேலேன்னு பார்த்துட்டு இருக்கார். ஃபோக்கஸ், எல்லா டிவியும் சேனலும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, கண்ணனுக்கு இது டெஸ்டிங் டைம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அர்ஜுனன் கீழே சஸ்திரங்களோட நின்றுட்டு இருக்கான், இது எல்லா ஆயுதங்களோட. குழந்தை பிறந்தாச்சு. பிறந்தோடனே அர்ஜுனன் கிருஷ்ணா பத்தியா அப்படின்னு திரும்பத்துக்குள்ள குழந்தை மறைஞ்சுடுது. கிருஷ்ணர் அப்படிங்கிறார். இப்போ நான் சொன்னேன்னு கம்முன்னு இருன்னு. ஆனால் அர்ஜுனன் என்ன பண்ணா, அந்த குழந்தையை நான் காப்பாற்ற முடியாமல் போனால் நெருப்புக்குள் குதித்து விடுவேன். உடனே ஹைலைட்ஸ், பிரேக்கிங் நியூஸ், அர்ஜுனா இஸ் கோயிங் டு ஃபால் இன் டு த ஃபயர், வி ஆர் ஆல் ஹியர், ஆப் ஜோ தேக் ரஹே ஹோன்னு பர்காதத் எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா. ப்ளீஸ் ஃபோக்கஸ். 10 பேர் ஒன்றா சேர்ந்து கத்த ஆரம்பிச்சுட்டா. அர்ணப் கோஸ்வாமி அதுக்கு மாடரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டார். எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், கவலைப்படாத அர்ஜுனன் வான்னார். ரத்தத்தில் ஏறி உட்காந்துட்டார். அப்புன்னார், ரதம் மேல போச்சு. பூஹு புவஹா சுவஹா மஹா ஜனஹா தபஹா சத்தியம், பிரம்மலோகத்தை கடந்து ஆவரண ஜலத்தை கண்டு அண்டகடாகத்தை கடந்து பிரம்மாண்டத்தை கடந்து வெளில போச்சு. வெளில போன உடனே இருட்டு, கும் இருட்டு. குதிரையெல்லாம் ஒரு மாதிரி பயத்தில் ஒரு மாதிரி கத்துறது. திடீர்னு யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் அஹோபிலம் போகிறேள். அஹோபிலம் போகும்போது பாவன நரசிம்மர் ஏறணும், அதுதான் இருக்கிறதுக்குள்ள கஷ்டம். ஏறுற சமயத்தில் திடீர்னு இருட்டாயிடுறது, கர்ஜிக்கிற சத்தம்லாம் கேட்கறது. அப்போ தான் இங்கே வந்து எனக்கு அதெல்லாம் பயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவா கூட அங்கே பிரதிபட்ட ஸ்ரேணி பீஷண வரகுண ஸ்தோம பூஷண சொல்லின்னு போவா. அர்ஜுனனுக்கு ஒரு மாதிரி பயம், குதிரையெல்லாம் பயப்படுறது. குதிரை ஹவ் லாஸ்ட் டைரக்ஷன், எல்லாம் இருட்டாக இருக்குது. குதிரையெல்லாம் கிருஷ்ணரை திரும்பி பார்க்கறது, கிருஷ்ணா அப்படின்னு. அர்ஜுனன், கிருஷ்ணா நம்ம இடம் தவறி வந்துட்டோமா, இருட்டாக இருக்கிறாப்புல இல்லை உனக்கு அப்படி சொல்லும் போது கிருஷ்ணர் சொன்னார், கவலைப்படாதேன்னு இப்படி கையை இப்படி விரலை நீட்டினார். பாகவதத்துல சொல்றா, அப்ப சக்கரம் தோன்றியதாம். தனுஜ விஸ்தார கர்த்தன ஜனித மிஸ்த்ரா விகர்த்தன தனுஜ வித்யா நிவர்த்தன பஜத வித்யா நிவர்த்தன அமர துஷ்ட ஸ்வவிக்ரம சமர ஜுஷ்ட பிரமிக்ரம ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன் தனுஜ விஸ்தார கர்த்தன தனிஜ மிஸ்த்ரா விகர்த்தன தனுஜ வித்யா நிகர்த்தன பஜத வித்யா நிவர்த்தன அமர துஷ்ட ஸ்வவிக்ரம சமர ஜுஷ்ட பிரமிக்ரம் ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன பிரதிமுகா लीड बंधुर पृथुमः हेति दंतुर विकटमाया बहिष्कृत विविधमाला बहिष्कृत पृथुमः यंत्र तंत्रित दृढ़तया तंत्र यंत्रित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन ஒரு சக்கரத்தாழ்வார் வந்து வெளிச்சத்தால் காண்பித்தாரா. வைகுண்டத்துக்கு போனா குழந்தை எடுத்துன்னு வந்தா. ஒரு அவதாரத்திலும் சக்கரம் இல்லைன்னா காரியம் கிடையாது. ஏன்னா சக்கரம் தான் பகவான். சக்கரத்தாழ்வாரை பத்தி கூரநாராயண ஜீயர் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர் 100க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் சுதர்ஷன சதகம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார். 100 சதகம்னா சதனாலே 100. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய, 100 வயசு இருக்கட்டும்.
இதுதான் அந்த மந்திரம் சொல்கிறார். அது யாருக்கு பலிச்சுதுன்னா தேசிகனுக்கு பலிச்சுது. 100 வருஷம் இருந்தார். வேத ஆயுள் இருந்தால் தேசிகன் சதகம் எழுதினா. அதில் சக்கரத்தாழ்வாருடைய ஸ்ட்ரக்சரை சொல்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கோ. ஏன்னா எல்லா உபன்யாசமும் பார்த்தீங்கன்னா பாகவதம் ராமாயணம் திருப்பி அதே தான். சக்கரத்தாழ்வார் வைபவம்ங்கிறது 1 in 100 தான். அதனால தான் இந்த டாபிக் சூஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நமக்கு அடிக்கடி வேணும் சக்கரத்தாழ்வார், வேணுங்கிறவரை பற்றி தானே அடிக்கடி தெரிஞ்சுக்கணும். அதனால் சொல்கிறேன், சக்கரத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, சர்க்கிள் ஒன்று இமேஜின் பண்ணிங்க. இப்போல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு 2D 3Dலேயே இப்போ சொல்லலை. 3D வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2Dயில் தான் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஒரு பெரிய சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்கு வெளியில் ஜுவாலைகள். நடராஜருடைய விக்கிரகம் பார்த்த வளர்த்து வெளியே ஜுவாலைகள் இருக்கணும். அதே மாதிரி சக்கரத்துக்கும் வெளியில் ஜுவாலைகள். ஒரு பெரிய சர்க்கிள், வெளியில் ஜுவாலைகள். சர்க்கிளுக்கு நடுவில் போகிறதுக்கு அரங்கள். அரங்கள்னா ஸ்போக்ஸ். வீலுக்கு எப்படி ஸ்போக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்போக்ஸ். நடுவில் அக்ஷம். அக்ஷம்ங்கிறது ஆக்சில். நாபிங்கிறது எபிசென்டர். அந்த ஏரியா எபிசென்டருக்கு நாபின்னு பேர். அதுக்கு நடுவில் அக்ஷம், ஆக்சில். அதுக்குள்ள புருஷன் சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் பெருமாள். அதை தான் நமக்கு ஜூம் பண்ணி காமிச்சு சக்கரத்துக்குள்ள பெரிய புருஷனை காமிச்சுடுறான். ஆனால் சக்கரம்ங்கிறோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தேன்னா ஜுவாலா, நேமி, அரம், நாபி, அக்ஷம், புருஷன் 6 பேர் இருக்கா. இந்த 6 பேர் மேலேயும் தான் இவர் ஸ்லோகம் பாடியிருக்கார் கூரநாராயண ஜீயர். ஜுவாலாவர்ணனம், நேமி வர்ணனம், அரவர்ணனம், அக்ஷவர்ணனம், நாபிவர்ணனம், புருஷவர்ணனம்னு 6 டிவிஷனாக பிரித்து 100 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். இதில் வெளியில் இருக்கக்கூடிய ஜுவாலைகள், மேலே இருக்கக்கூடிய சர்க்கிள், ஸ்போக்ஸ் புரிஞ்சுடுத்து. இந்த புருஷன் யாருன்னா சாக்ஷாத் பெருமாள். ஸோ சக்கரமே பெருமாள். சக்கரமான பெருமாளுக்குள்ள ஒரு பெருமாள். அந்த பெருமாளுக்கு 16 கை. அந்த 16 கையில் ஒரு கையில் சக்கரம். இப்போ யசோதை எப்படி வாய ತಾಯಿಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಕನ್ನಡ ಹಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇವಾಗ? ನಾಳೆ ಇಲ್ಲೇ ಪುರಂದರದಾಸ ಚರಿತ್ರ ಇದೆ, ಹರಿಕಥೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಇವಾಗ ಕನ್ನಡ. நாளைக்கு எல்லாரும் வந்துடணும். எல்லாரையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். SMS அனுப்பிச்சுடுவேன் எல்லார் வீட்டுக்கும். நாளைக்கு 7 மணி கரெக்டாக புரந்தரதாச சரித்திரம், பெரிய ஹரிகதை, முழுக்க பாட்டும் ஹரிகதையும் கலந்து ஆச்சரியமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வெதர் ரிப்போர்ட் மாதிரி சொல்ல வேண்டியதான். வந்துருங்கோ. ತಾಯಿಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿದ ಜಗದೋದ್ಧರಕ ನಮ್ಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬರೋ ಬರೋ ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬರೋ. தாயிகே பாயல்லி, அம்மாவுக்கு வாயில் உலகத்தை காண்பித்தான் கண்ணன். அம்மா ப்ளீஸ் கம் அட் 9 AM, ஐ வில் ஓப்பன் மை மவுத், ஐ வில் ஷோ யூ த வேர்ல்டுன்னு ப்ரிப்பேர்டாகவே வைக்கல அம்மாவை. ஆழ்வார் சொல்கிறார், பெரிய ஆழ்வார், கிருஷ்ணருக்கு பல் தேய்ச்சி விடுறாரா. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பல் தேய்ச்சி விடுற காலம் இருக்குது. ஈ காமிக்கும். அது எல்லே இளங்கிளியே. அம்மா சொன்னதை பண்ணும். பிற்காலத்தில் போகும்போது குயிலாயிடும், தானாக பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் அம்மாக்களுக்கு பிடிக்கிறது இல்லை இல்லையா? நான் சொல்கிறத பண்ணு அப்படிங்கிறா. அதனால் ஈ காமினா கிருஷ்ணர் காமிச்சா ஆனர் யசோதை. நாக்கை வழிக்கணுமோனோ, டங் கிளீனிங். இப்போலாம் ஒரு யந்திரம் கிடைக்கிறது. இப்படி நீங்கள் நாக்கை வழிக்கிறதுக்கு ஒரு யந்திரம் கிடைக்கிறது இல்லையா? அந்த காலத்தில் என்ன டங் கிளீனர்னா, அவ குளிச்சு யூஸ் பண்ண மஞ்சக்காம்பு தான் டங் கிளீனராம். ஆழ்வார் சொல்றார், பெரிய ஆழ்வார், மஞ்சக்காம்பினாலைய நாவழித்தாளை. நாவழிக்கிறதுனா நாக்கை வழிக்கிறது. வழிச்சாளா யசோதை? காமி அப்படின்னால காமிச்சுதான் நாவழித்தாளை. வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. 7 உலகத்தையும் நாக்கு வழிக்கிற சாக்கில் உள்ள பார்த்துட்டாள் என்னார். அப்போ பார்க்கும்போது சொல்றார், பார்க்கும்போது பார்த்தா பிரம்மாண்டம் தெரியறதான்.
அந்த பிரம்மாண்டத்துல பூலோகம் தெரியறதான், பூலோகத்துல வந்து ஜம்பூ தீபம் தெரியறதான், ஜம்பூ தீபத்துல பாரத வருஷம் தெரியறதான், பரத கண்டம் தெரியறதான், யமுனா நதி தெரியறதான், கரையில இருக்கக்கூடிய ஆயர்பாடி தெரியறதான், ஆயர்பாடியில நந்தகோபாலனின் வீடு தெரியறதான், வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரம் தெரியறதான், மரத்துக்கு கீழே இருக்க திண்ணை தெரியறதான், திண்ணைக்கு மேல இருக்க கண்ணன் தெரியறாராம், கண்ணன் வாயை திறந்து யசோதைக்கு காமிக்கிறதும் யசோதைக்கு தெரியுது. அதுவே ஒரு குழப்பமாயிடுது. நாம் இவனை பார்க்கிறோம், அதுக்குள்ளேயும் நாம் இவனை பார்க்கிறோம், அதுக்குள்ள கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்க அதுக்குள்ள நாம் இவனை பார்க்கிறோம். ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டாவோ. அந்த மாதிரி பெருமாளே தான் சக்கரம். சக்கரத்துக்குள்ள ஒரு புருஷன் பெருமாள், அந்த புருஷனுக்கு கையில ஒரு சக்கரம், அந்த சக்கரத்துக்குள்ள இன்னொரு சக்கரம். அதனால்தான் தேசிகன் சக்கர ரூபஸ்ய சக்ரிணஹா 16 கைகளோடு பொருந்தி இருக்கார் சக்கரத்தாழ்வார். அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வாருங்கிறார். அந்த புருஷன் சொல்லக்கூடியவர் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஒரு முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகி வந்திருப்பார். அவருக்கு 16 கைகள். அந்த சக்கரத்தாழ்வாருக்கு விசேஷமா இதெல்லாம் விஷயங்கள்லாம் அடக்கிறா. அப்ப சக்கரத்தாழ்வார் தான் சூரியன் நினைச்சு ஒரு வாட்டி ராகு சூரியனை பிடிக்க போயிட்டான். உங்களுக்குலாம் தெரியுமே, ராகு வந்து சூரியனை பிடிச்சா சூரிய கிரகணம், சந்திரனை பிடிச்சா சந்திர கிரகணம். சூரியன் ராகு வந்து சக்கரத்தாழ்வார சூரியன் நினைச்சு பிடிக்க போயிட்டார். கிட்டக்க போனோன்னு தான் எரிக்கப்பட்டார் ராகு. அப்பதான் தெரிஞ்சுதான், ஐயோ இது சுதர்சனண்டா, சூரியன் மாதிரியே இருக்குன்னு. அதனால தான் கொஞ்சம் சூரியனும் சக்கரத்தாழ்வாரும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிறதுனால எது சூரியன் எது சக்கரம்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் நாழி ஆகுமா. அதனால தான் சந்திர சூரிய கிரகணங்கள்ல சூரிய கிரகணம் சொல்லப்பட்ட காலத்தை விட கொஞ்சம் தாமதமாக தான் பிடிக்கும். நீங்க பாருங்க, 6:48ன்னு சொன்னா 6:50க்கு தான் சூரிய கிரகணம் வரும். சந்திர கிரகணம் அப்படி இல்லை, சொல்லப்பட்ட டைம்க்கு வரும் அப்படிங்கிறார் குரநாராயண ஜீயர். இப்படி சக்கரத்தாழ்வார் இருக்கார். அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார் பளபளான்னு இருக்காராம். நாங்கள்லாம் பிசிக்ஸ்ல படிக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் படிப்போம், பெரிஸ்கோப் கெலிடியோஸ்கோப் அப்படின்னு. கெலிடியோஸ்கோப் எப்படின்னா, இப்படி நீங்க சுத்திண்டே வந்தேன்னா விதவிதமான வர்ணங்கள் தெரியும். சக்கரத்தாழ்வார் ஒரு வர்ணஜாலம்னு குரநாராயணஜியர். ஏன்னா சக்கரத்தாழ்வார் ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் இப்படி கையில பிடிச்சுட்டு இருக்கார். கையில பிடிச்சுண்டா பெருமாள் கருப்பா இருக்கார், கருப்பு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பெருமாள் மார்பில மகாலட்சுமி இருக்கா, கோல்டு கலர்ல இருக்கா, ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம், கோல்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பெருமாளுடைய தலை மேல ஆதிசேஷன் இருக்கார், வெளுவெளேர்னு இருக்கார், வெள்ளை ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆதிசேஷனுடைய பனாமண்டலங்கள்ல செக்கச்சவேல்னு மணிகளை ஒத்த கண்கள் இருக்கு, அது ரெட்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பெருமாளுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய வெண்மை பின்னாடியிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. பெருமாளுடைய கண்ணிலேந்து சூரியனை ஒத்து இருக்குமா. பெருமாளுடைய ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். சந்திர சூரிய நயனா பிரமேயவாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ர நாகேந்திர ஜயன சமன வைதி சன்னுத் ஜகதானந்தகரக. சந்திர சூரிய நயனா பிரமேயவா கதிர் மதியம் போல் முகத்தான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். மஞ்சமசேல்னு இருக்கக்கூடிய ஒரு கண்ணின் மஞ்சள் இவர் கையில பட்டு மஞ்சமசேல்னு இருக்கான். ஸோ கருப்பு இருக்கு, வெள்ளை இருக்கு, செக்கச்சவேல் இருக்கு, பச்சை இருக்கு, நீலம் இருக்கு, கோல்டு இருக்கு, எல்லாம் இருந்து வர்ணஜாலமாய் காட்சி கொடுத்தாராம் சக்கரம். சக்கரத்தாழ்வாருடைய விசேஷம் பார்த்தேன்னா 3 கண் உடையவர் சக்கரத்தாழ்வார். முக்கண்ணன்னு பேர் சக்கரத்தாழ்வாருக்கு. 3 ஐஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், 3வது கண் அக்னி. தபன இந்து அக்னி நயனஹா. நிருசிம்மனுக்கும் 3 கண் உண்டு. சுவாமி எங்க போய் சேவிக்கலான்னு கேட்டா, நம்ம சென்னையிலேருந்து கொஞ்சம் போற வழியில சிங்கப்பெருமாள் கோவில் கேள்விப்பட்டிருக்கேளா? சுவாமி அது ஜிஎஸ்டி ரோட்ல வரும், பார்த்ததில்லை சொல்லப்படாது. இவ்வளோ பக்கத்தில் எப்போவுமே உள்ளூர் சரக்கு விலை போகாதுன்னு சொல்லுவா. பெருமாள் பக்கத்தில் பாடலாத்ரின்னு வசத்தியான க்ஷேத்திரம், அபிமான ஸ்தலம் அது. அங்கே போய் சேவிச்சேல்னா தெரியும், பெரிய நிருசிம்மன் குகையிலேருந்து வெளில வந்திருப்பார். அந்த பட்டர் சுவாமியை கேட்டேன்னா திருமண் காப்பை விலக்கி 3வது கண்ணை காமிப்பார். நான் சொன்னேன்னு சொல்லிவிடாதீங்கோ. எல்லா போறவாள்னா சுவாமி துஷ்யன் சொல்லியிருக்கார் 3வது கண்ணை காமிங்கன்னா அவர் காமிச்சு விடுவார். அப்புறம் அதனால அவர் விலக்கி அவராக காமிச்சா பாருங்க, 3வது கண்ணு நிருசிம்மனுக்கு தெரியும். ஏன்னா நிருசிம்மனுக்கு முக்கண்ணன்னு பேரு. அதனால தான் நிருசிம்ம தாப்பினி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதில் இருக்கக்கூடிய மந்திரம் தான் எல்லாருக்கும். இப்போல்லாம் மந்திரம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸாகவும் எடுத்து ரொம்ப
எல்லா ரிங்டோன்லாம் இருக்கு. டீ கடையில் காத்தால டீ போட்டு இருக்கும்போது காயத்ரி மந்திரத்தை ஆச்சரியமான ஒரு அம்மா பாடுறா. டியூன்லாம் பிரமாதம். அதனால அந்த மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு ஒரு மந்திரம் கேள்விப்பட்டிருக்கா? இது தாபினி உபநிஷத்துல வருது. இதை வியாக்கியானம் பண்ணவர் சாக்ஷாத் ஆதிசங்கர பகவத்பாதாள். திருநேத்திரதாரின்னு அந்த இடத்துல நிருசிம்மனை சொல்றார். அதான் பகவத்பாதாளுக்கே கஷ்டம்னு ஒன்று வரும்போது லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம்னர். இன்னைக்கும் ஸ்ருங்கேரி மடத்துல பிரிவா ஆராதனம் பண்ணக்கூடிய மகா விக்கிரகம் லக்ஷ்மி நிருசிம்ம விக்கிரகம் தான். இன்னைக்கும் பதரிகாசிரமம் ஒரு மட்டம் கிடையாது அந்த இடத்துல, இருந்தாலும் மட்டம் ஜோஷி மட்டம் தான். நம்ம ஹரித்வார் ரிஷிகேஷ் சேவிச்சுட்டு தேவப்பிரயாகை தாண்டி போறோம் பாருங்க, பத்ரிநாத் தான் ஒரு மட்டம் நினைக்கிறோம், சங்கரர் அமைச்ச மட்டம் இல்ல, வாஸ்தவமா ஜோஷி மட்டு தான். ஜோஷி மட்டுங்கிறது தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை திருப்பிருத்தின்னு பேரு, திவதேசம். அந்த இடத்துல லக்ஷ்மி நிருசிம்மன் தான் இருக்கார். அதனால நிருசிம்மனுக்கு முக்கண்ணன்னு பேரு, 3 கண்ணு. சக்கரத்தாழ்வாருக்கும் 3 கண்ணு. நிருசிம்மனும் அசுரர்களை கொன்னு சாதுக்களை ரட்சிப்பவன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். சக்கரத்தாழ்வாரும் அன்று ஒரு முதலைத்தான் ஆனையின் கால பிடிக்கும் போது ஆழ்வார் சொன்னார், மீனமற் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து கானமர் வேழம் கையெடு தளர கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புல்வூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. பெருமாள் இப்படி கொல்லலாம் நினைக்கும் போது பார்த்தா சக்கரம் மிஸ்ஸிங். என்னன்னா அது போய் ஏற்கனவே வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்தோம், ஆப்ரேஷன் கிராக்கடைல் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு அது வந்துடுத்து. அதனால சக்கரம், சக்கரத்தாழ்வாரும் பரித்ராணாய சாதுனாம், நிருசிம்மனும் பரித்ராணாய சாதுனாம். சக்கரத்தாழ்வாரும் விநாசாயச்ச துஷ்கிருதாம், நிருசிம்மனும் விநாசாயச்ச துஷ்கிருதாம். 2 பேருமே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, 2 பேருக்குமே 3 கண்ணு, 2 பேருக்குமே சங்கல்ப சக்தி சௌதர்ஷனம். ஆங்கிலத்தில் சொல்லுவா பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். அதனால தான் நிருசிம்மனையும் சக்கரத்தாழ்வாரையும் ஒத்தருக்கு ஒத்தர் பின்னாடி வைக்கிறோம். அதுதான் சுவாமி பெரிய டவுட்டாக இருக்குது எங்களுக்கு. கோவிலுக்கெலாம் போனால் எதுக்கு இந்த சக்கரத்தாழ்வார் பின்னாடி நரசிம்மர், அது ஏன் பின்னாடி போய் பார்த்தா அவர் மறைஞ்சிருக்கார், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு இத்தனை நாள் கேட்டுருந்தோம், மர்மத்தை கண்டுபிடிச்சுட்டோம். வாஸ்தவமாக பாருங்கள், அந்த சக்கரத்தாழ்வார் பின்னாடி இருக்க நிருசிம்மனை பார்த்தேன்னா தெரியும். நிருசிம்மன் அந்த இடத்துல இப்படி இருப்பார், 4 கையோட. 4 கையிலையும் சக்கரம் இருக்கும் பாருங்க. ஆகம சாஸ்திரப்படி 4 கையிலையும் சக்கரம் இருக்கணும். ஏன்னா சக்கரம் தான் நிருசிம்மன். நிருசிம்மனுக்கு கையில் இருக்க சக்கரம் தான் முன்னாடி பண்ணி ஜூம் பண்ணி நம்ம காமிக்கிறான். இன்றைக்கி நீங்கள் திருமோகூர்னு ஒரு திவ்யதேசம், அதாவது மதுரைக்கு வட மேற்கு போனேன்னா அழகர் கோவில், வடகிழக்கு போனேன்னா திருமோகூர், தென்மேற்கு போனேன்னா திருத்தங்கால், தென்கிழக்கு போனேன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரைக்குள்ளே இருந்தேன்னா கூடலழகர். 5 திவ்யதேசங்களை மதுரையிலிருந்தே சேவிச்சுடலாம். திருமோகூருக்கு போனேன்னா ஆச்சரியமான பெருமாள். ஆழ்வார் சொல்றார் ஆப்தனுங்கிறார், ஃபைனல் கம்பேனியன்கிறார். நம்ம ஆத்மா சரீரத்தை விட்டு போகும்போது தத்தளிக்குமா. போக் ரோடில் இப்போ நம்ம கஷ்டப்படுற மாதிரி சுவாமி டிராஃபிக் வெங்கட் நாராயணா ரோடு வழியாக போனால் 8 திசையும் உழன்றோடு இழைத்து விழும் காகம் போல் டைவர்ஷன் போட்டு அதே இடத்துக்கு வந்துவிடுறோம். அந்த மாதிரி ஆத்மா எங்கேயாவது தவிச்சதுன்னா என்ன பண்ணுறது? அப்போது திருமோகூர் பெருமாள் தான் கையை பிடிச்சு நமக்கு வழித்துணையாக வருவாருங்கிறார் நம்மாழ்வார். ஆப்தன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார் நம்மள ஈடுல. அந்த திருமோகூர் பெருமாளை பிரதட்சிணமாக வரும்போது சக்கரத்தாழ்வார் சந்நிதி சேவிச்சேன்னா சக்கரத்தாழ்வாருக்கு உரிய பீஜாட்சர மந்திரங்கள் அதில் பொறிச்சிருப்பா. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் சக்கரத்தாழ்வார் ரொம்ப ஃபேமஸ். 1323 AD ஒரு பெரிய மகான் இருந்தார், கியாசுத்தீன் துக்லக் அப்படின்னு பேர். சுவாமி நாங்களும் துக்லக் படிக்கிறத விடுங்க. இப்போ கியாசுத்தீன் துக்லக்னு ஒரு பெரிய மகாத்மா. அவன் ஸ்ரீரங்கத்தை ரான்சாக் பண்ணான். He first attacked the சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு தான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்றது. அப்புறம் ஆரியபட்டாள் வாசலை போய் எரிச்சு செப்பினால் செய்யப்பட்ட கருடனை உடைத்து பெருமாள் மேலே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை இடித்து அதுக்குள்ள தேசிகன் கல்சவரை எழுப்பிட்டார் ஸ்ரீரங்கத்தில். அதனால உள்ளே போக முடியல அவனால். கல்சவரை எழுப்பி தேசிகன் கிளப்பிவிட்டார். சுதப்பிரகாஷிக்கு இதை எடுத்துட்டு மேலே இடிக்கிறான், போட்டு கர்ப்ப கிரகத்தை மேலே இடின்னு இடிக்கிறான் கியாசுத்தீன். அப்போது கங்கம்மா தேவின்னு சொல்லக்கூடிய ஒரு விஜயநகர மன்னரை காலத்தில் ஒரு ராணி, அவள் மதுரா விஜயத்தில் எழுதுறா. அப்போ பெருமாளுக்கு எதுவும் ஆயிடப்படாதுங்கிறதுக்காக ஆதிசேஷன் கொஞ்சம் முன்னாடி வந்தாராம் பெருமாளை காப்பாற்றணும்னு. அப்போ சக்கரத்தாழ்வார் சந்நிதை தான் அட்டாக் பண்ணதா சொல்கிறா.
இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் படி. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸே இருக்குது. நீங்கள் போய் வேணால் ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ளே இந்த மியூசியத்தில் போய் பாருங்கள், இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அதில் போட்டிருக்கா. இது ஏதோ கதை கட்டி விடுறார் அப்படின்னு நினைக்காதீங்க. சொல்லுவதெல்லாம் உண்மை, கதையல்ல நிஜம். ஆதலால் விட்டார். அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார். ஒரு ஸ்தலத்துக்கு போனேன்னா சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு பெருமை இருக்கு. மேலே இப்படி சக்கரத்தாழ்வாருக்கு உரிய நாக்கை பற்றி சொல்கிறா. அக்னி, நம்ம அக்னி தேவனை கொண்டாடுறோம் இல்லையா? ஜாதவேதசே, ஜாதவேதன்னு பேர் அக்னிக்கு. ஜாதேதி வேதா ஜாதவேதா. யார் யாரெல்லாம் அந்த காரியம், ஒரு நல்ல காரியமும் பண்ணலாம், ஒரு கிரியையும் பண்ணலாம், திவச காரியங்களும் பண்ணலாம். பாருங்கோ, அக்னியை வச்சுருந்தா நம்ம எல்லா காரியமுமே பண்ணுவோம். அக்னியை வச்சுன்னு பண்ணால் அவனுக்கு ஜாதவேதன்னு பேர். ஜாதவேதசே சொல்கிறோம். ஜாதவேதன்னா ஜாதேதி வேதா. அவனுக்கு எல்லாருடைய பிறப்பும் எப்படி இருக்குன்னு தெரியுமா? டேய், நீ யாகம் பண்ணுற, உன்னை பற்றி நீ தெரியாதாடா அப்படின்னு கேட்பார். அதனால தான் அக்னியை பார்த்து ஜாகிரதையாக நடந்துக்கோம்பா. அக்னி இருந்தால் ரொம்ப முக்கியம். அதனால தான் அரணிக்கட்டை இருந்தால் தான் அக்னி வரும். அரணிக்கட்டை ஒரு மான் எடுத்துன்னு போயிடுத்துங்கிறதுக்காக தான் யுதிஷ்டன் பாவம் ஓடி பார்த்தா 4 பாண்டவர்கள் விழுந்து கிடக்க யக்ஷ பிரஷ்னம்னு கொஸ்டின் ஆன்சர், கரோர்பதி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு 1 கோடி வேண்டாம், எனக்கு 4 தம்பிகள் போரும்னு எடுத்துன்னு வந்து விட்டார். என்னை விட்டுருந்தா நான் 1 கோடியை எடுத்துக்கிறேன் சுவாமி, இந்த 4 தம்பியை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பேன். அதனால் அந்த அரணிக்கட்டை நெருப்புக்கு அக்னிக்கு சப்த ஜிஹ்வான்னு பேர். ஜிஹ்வானா என்ன? நாக்குக்கு ஜிஹ்வான்னு பேர். சப்தனா 7 நாக்குகளை உடைய அக்னின்னு அர்த்தம். அதில் எந்தெந்த இடத்துல சேர்த்தா எந்தெந்த யஜ்யம் பண்ணால் எந்தெந்த பலன்னு வேதத்தில் டீட்டெயிலாக எழுதியிருக்கா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போல்லாம் நம்ம ஒரு சுதர்ஷன ஹோமம் பண்ணாலே இது சுவாமி 1.5 மணி நேரத்தில் ஆகிடுமா, அப்புறம் இலை போட்டுடலாம் இல்லையா, விட்டால் அவர் தலை மேலேயே போட்டு உட்காந்து சாப்பிட்ருவோம். சுவாமி முடிச்சுடுவேன். அது சில வீட்டில் என்ன ஆகிடுறது, யஜ்யத்துக்கு வேணுங்கிற பிரதோஷமோ ஒரு சாதமோ ஒரு நெய்யோ வாங்கியிருக்க மாட்டா. புஃபே பிளேட்ஸ், டிஸ்போசபிள் கப்பு அதெல்லாம் இருக்கும் கரெக்டாக. புரோஹிதர் சுவாமி யஜ்யம் ஆரம்பிச்சுடுவார். நெய் அப்படிம்பார். அவா நெய் 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 இருக்காது. அக்னியில் போடுறதுக்கு நெய்யே இருக்காது. அப்புறம் ஊதி 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 வளர்க்க வேண்டியது தான். மாமி நீங்கள் 1.5 மணி நேரம் சொன்னேன், நீங்கள் கொடுத்த நெய்க்கு 1/2 மணி நேரம் தான் யஜ்யமே வரும், அதனால் இலையை போட்டுருங்கோம்பார். அந்த அளவுக்கு யஜ்யம் இருக்கிறதுனால நமக்கு எந்த நாக்கில் போட்டால் அதெல்லாம் தெரியவே வேண்டாம் சுவாமி, பண்ணாதானே. அதில் சில பேருக்கு டவுட் வரும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் காமியார்த்தமாக ஒரு யஜ்யம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாளே, வரண்யாசம் பண்ணின பிறகு நான் விஷயம் சொல்கிறேன். யஜ்யம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. யஜ்யம் இதுக்காக வேணும் அதுக்காக வேணும்னு பண்ணாமல் லோகக்ஷேமார்த்தத்துக்காக பண்ணணும். ஒரு யஜ்யத்தை விடுன்னு எந்த நாளும் எம்பெருமானாரும் தேசிகனும் சொல்லியிருக்கவே மாட்டா. ஆனால் இது செய்தால் இப்படி வளரும், இதை கிழக்கு முகமாக ஏற்றி இதோடு இதை கலந்து நீங்கள் 3 முறை சுற்றி மறுபடியும் அப்பிரதட்சணமாக ஈரத்துணியோடு நின்றால் அதெல்லாம் தான் சொல்ல மாட்டா பிரிவா. யஜ்யம் வேதத்தில் சொல்லப்பட்டதை பண்ணுன்னு தான் சொல்லுவா. அப்பேற்பட்ட ஒரு சப்த ஜிஹ்வா அந்த அக்னி கூட சக்கரத்தாழ்வாரை பார்த்து தொழுவுறான். இதுக்கு சொல்ல வந்தேன், யோவி பெரிய ஆள், எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? கிருஷ்ணர் என்னெல்லாம் காரியம் பண்ணார். அந்த கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டு பாய்வன்னு சொல்ற மாதிரி அக்னிக்கே அவ்வளோ பெருமை இருக்குன்னா அக்னி தொழக்கூடிய ஒருவன் சுதர்சனர். அஹிர்புத்யன்னு சிவபெருமானுக்கு பேர். அதனால்தான் அந்த சம்ஹிதைக்கே அஹிர்புத்ய சம்ஹிதான் பேர். அதனால்தான் அஹிர்புத்யனான சிவபெருமானுக்கு மிகுந்த ரொம்ப ஃப்ரெண்டுனா சக்கரம் தானா. அஹிர்புத்ய லக்ஷிதங்கிறார் தேசிகன் சுதர்சன அஷ்டகத்தில். அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் நம்மளை ரட்சிப்பார். இந்த அவதார கணக்கில் நம்ம பார்த்தோம். அவதார கணக்கில் பார்க்கும்போது 16 ஆயுதங்கள்னு சொல்கிறா. அந்த ஆயுதங்களுடைய பெருமையை சட்டுன்னு சொல்லின்னு வரேன். இதை கேட்டால் ஒரு பலஸ்துதி உண்டு. ஆஃபர், போனஸ் ஆஃபர் இன்னைக்கு வந்ததுக்கு. நியூ இயர் இன்னைக்கு 2ஆம் தேதி தானே, 2ஆம் தேதி துவாதசி ஆஃபர். எல்லாரும் சொல்லலாம் நியூ இயர் ஆஃபர் தான் போடுறான். நம்ம சம்பிரதாயமாக போகலாம். ஏகாதசி ஆஃபர், துவாதசி ஆஃபர். துவாதசி ஆஃபர் என்னென்னா இந்த 16 ஆயுதங்கள். சக்கரம்னு இருக்குமா, சக்கர ரூபஸ்ய சக்ரிணா, சக்கரத்துக்குள்ள சக்கரம், பியூட்டிஃபுல். அடுத்தது பரஷு, யத் பிரசூதி ஷதைராசன் ருத்ராஹ பரஷு லாஞ்சனாஹ. தேசிகன் எடுக்கிறார் பரஷு, அதாவது சக்கரத்தாழ்வார்க்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள் அந்த புருஷனுக்கு 16 கை. முதல் கையில சக்கரம், 2வது கையில பரஷு. பரஷுனா ஆக்ஸ். அதை வச்சுதானே
21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொல்வேன் அப்படின்னு பரசுராமர் சபதம் எடுத்தார். அவ அப்பா ஜமதக்னியை ஒரு க்ஷத்ரியம் கொண்டுட்டான், கார்த்தியவீரியார்ஜுனன். உடனே பரசுராமர் ஓன்னு அழுதுருக்கலாம், நம்மளான்னு அழுதுட்டு விட்டுட்டு இருப்பான். அடுத்த நாள் வந்து சுவாமி நம்ம ஜோலியை பார்க்கலான்னு போயிட்டு இருப்பான். அவர் அல்ல, அப்படி இல்லை, ஐ வில் கில் ஆல் த 21 clans ஆஃப் க்ஷத்ரியாஸ்னு விட்டார். க்ஷத்ரியர்கள்லாம் பயந்து நடுங்குற, ஐயோ நமக்கு காரியம் பண்ணிட வேண்டியது தான், 13க்கு வாத்தியாரெல்லாம் கூட்டுவிட்டா இருக்கும்போதே. அப்போ தான் தசரதர் பார்த்தார், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு யோசிச்சார். அந்த பரசுராமர் என்ன பண்ணார், எல்லாரையும் கொன்னுடுவேன் க்ஷத்ரியர்களை, எக்ஸெப்ட் த க்ஷத்ரியா ஹூ இஸ் செலிப்ரேட்டிங் இஸ் ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு விட்டார். ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடினா கொல்ல மாட்டேன்னு விட்டார். தசரதன் பார்த்தார், அவ்வளோதானே, வருஷா வருஷம் கல்யாணம் பண்ணிட்டார், வருஷா வருஷம் கொண்டாட வேண்டியது தானே. அதனால 350 பத்னிகள் தசரதனுக்கு. என்ன சுவாமி புதுசாக ஏதோ கதை சொல்கிறேன், இப்படி இல்லாமல் சொல்லுவா, நாங்கள் கேள்விப்பட்டது ஒரு சுமித்ரா, கைகேயி, கௌசல்யா, இதுதானே கேள்விப்பட்டிருக்கோம். 350 இருந்தால் அது எப்படி தெரியுதுன்னா, ராமாயணத்திலேயே சீதை மர உரி தரிக்கும் போது 349 பத்னிகள் அழுததா வால்மீகி சொல்றார். ஏன் சுவாமி 350 சொல்லலை? யார் அழலை? கைகேயி அழலை, அவ தானே அமுச்சுட்டு இருக்கா, அமுச்சுட்டு ஓன்னு அழுவலா? சீதை அப்படி கட்டிக்கோ, இப்படி இப்படி அதை கழிச்சிடும், அதை கழிச்சிடும், அப்படி வை, அப்படி சொல்லிட்டு இருக்கா, அதனால அவ அழலியாம். அப்பேற்பட்ட க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்ன பரசுராமர் கையில் இருக்கக்கூடிய பரசு இவர் கையில் இருக்கான். குந்தஹான்னு சொன்னா அது ஒரு விதமான ஆயுதம். அந்த குந்தஹாங்கிற வார்த்தையை வைத்து ஸ்லேடையா சொல்றார் தேசிகன். ஷகுந்தஹா இவதாவந்தி. குந்தங்கிற ஒரு ஆயுதம் இருக்கா, குந்தன்னு சொன்னா இன்னொரு வார்த்தை ஸ்திரீலிங்கத்துல வந்துடும், ஷகுந்தா. ஷகுன்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல பக்ஷி, ஷகுனம்னு பேர் அதுக்கு, சகுனம் கிடையாது, அது சகுனம் பார்த்தேன்னு சொல்லப்படாது, ஷகுனம் பார்த்தேன். பறவை ஷகு, பறவையின் ஓட்டத்தை வைத்து உபன்யாசத்துக்கு இன்னைக்கு போகலாமா படாதா, நன்னா இருக்குமா நன்னா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஷகுனம்னு பேர். மேனகா வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட ஒரு பெண் குழந்தையை பெற்றுட்டு போகிறா, அது விட்டுட்டு போயிடுறா அனாதையா, மணி அடிச்சுட்டு போயிடுறா ஆசிரமத்தில். மழை கொட்டுறது, பறவைகள்லாம் பார்த்து தான் ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கே, அதனால அதுக்கு காவலாக தன்னுடைய ரெக்கையை வச்சு காப்பாற்றி தான், அதனால தான் அந்த பெண்ணுக்கு ஷகுந்தளான்னு பேர். என்ன சுவாமி சும்மா நீங்களா சகுந்தலா பற்றி சொல்லலைன்னா, துஷ்யந்தன் சொல்லேன்னா வேற யார் சொல்லுவார். அதனால சகுந்தாஹா இவதாவந்தி. அடுத்தது தண்டம்னு பேர். சுவாமி உண்மை பேர் எதுக்கு சுவாமி சொல்லிக்கிறீங்கன்னா, தண்டம்னா இந்த இடத்துல ஒரு ஆயுதம், தண்டம்னா ஒரு ஆயுதம். அந்த தண்டம்ங்கிறது அதனால தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு தண்டம் மாதிரி விழனம்பா. பெரியவாளெல்லாம் பார்த்தா சுவாமி கொஞ்சம் மண்ணாக இருக்கு, இப்படி வந்துருங்க, இப்படி சேவிக்க. பெரியவாளை பார்த்தா ஒரே இடத்துல விழணுமா, தண்டவத் பிரணாமம்னு பேர் அதுக்கு, தண்டம் விழற மாதிரி விழணுமா. அடுத்தது அங்குஷம். இந்த அங்குஷத்தை பற்றி சொல்கிறா, இது வந்து விஸ்வக்சேனர் வச்சுட்டு பேர், கேள்விப்பட்டிருக்கா? வைஷ்ணவ கோவில்கள்லாம் போன விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனோ ஜனார்தனஹா வந்தே வைகுண்டசேனாக்கியம் வந்தே சூத்ரவதி சகம். தேசிகன் யதிராஜ சப்தத்தில் எடுக்கிறார். அவர் தான் அங்கே வந்து சூப்பர்வைசர். கோவிலுக்குலாம் போனேன்னா, கோஷ்டியில் போனேன், மாமா இப்படி நில்லுங்கோ, நீங்கள் இப்படி அப்படி புருஷாலாம் இப்படி நில்லுங்கோ, இவள ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்க, அவர்லாம் விஸ்வக்சேன பரம்பரைன்னு அர்த்தம். ஏன்னா வைகுண்டத்தில் அவர் அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ அங்குஷம்னு ஒரு ஆயுதம் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறார். அடுத்தது சதமுகாக்னினஹான்னு ஒரு ஆயுதம், யாரு? சக்கரத்தாழ்வார் கையில். அது என்னன்னா 1000 இடத்துல நெருப்பு வருமா. இந்த சர்க்கஸ்க்கெலாம் போனால் அவன் இப்படி திருப்பி விடுவான், எல்லா இடத்துலையும் ஃபயர் வரும், அந்த மாதிரி ஒரு ஆயுதம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நிஸ்திருஷஹா அப்படின்னு சொல்லிட்டு அஜ்ஞானத்தை ஒழிக்கவல்ல ஆயுதம். அடுத்தது சக்திஹீன்னு ஒரு ஆயுதம். அந்த சக்தியை தான் இந்திரன் வந்து கர்ணனுக்கு கொடுத்து, கர்ணன் வந்து கடோத்கஜன் மேல பயன்படுத்தி அர்ஜுனனை கொல்ல முடியாமல் போன ஒரு ஆயுதம் சக்தி. மேல சங்கஹா, சக்கரம் மாதிரி சங்கு, கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விழிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. சங்குங்கிறது ரொம்ப முக்கியமான வாத்தியம். நமக்கு 18 மங்கள வாத்தியங்கள்ல சங்க வாத்தியம் சொல்லுவா. நம்ம அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டோம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு வார்த்தை ஆகமத்திலேருந்து எடுக்கிறா, சர்வவாத்தியமயி கண்டா. 18 வாத்தியங்களும் வாங்கி எதுக்கு சுவாமி? சப்தஸ்வராலாம் போய் எதுக்கு அவ்வளோலாம் வாங்குறேள் வாத்தியங்கள்லாம்? ஒரே கண்டை வாங்கிட்டா எல்லாம் அதுக்குள்ள அடக்கமா. அதனால கண்டை, சர்வ வாத்தியமயி கண்டா, கண்டை உட்காந்து. அதுதான் தேசிகன். வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத். சங்கமும் வாசிக்கலாம். நீங்க பெங்காலுக்குலாம் போனேன்னா அவ பூஜை போது சங்கு தான் வாசிப்பா. நம்ம ஊர்ல அர்த்தமே மாறிடுது சார், சங்க ஊதிப்டா சார். நல்லதுதான், சங்கு வாசா நல்லது, சங்க ஊதிப்டார் சார்.
சங்கு கழுத்துன்னு பேர். அந்த காலத்தில் ராமருக்கு கழுத்து சங்கு மாதிரி இருக்குமா, ஒரு மாதிரி வளைஞ்சி இப்படி வந்து கூரா வந்திருக்குமா, அதுக்கு கம்பு கிரீவம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அதையும் நம்ம சங்க அறுத்துப்பிட்டார் சார், சங்க அறுத்துப்பிட்டார், சங்க ஊதிப்பிட்டார். ஒருத்தர் வேடிக்கையாக சொல்கிறார், சக்கரத்தால் பகவான் அசுரர்களை கொண்டு சங்கு ஊதிப்பிடுவாராம். இப்படிலாமா அர்த்தம் சொல்கிறது? அதனால சங்கவாத்தியம் அப்படின்னு சக்கரத்தாழ்வார் கையில் ஒன்று இருக்குது. ஷார்ங்கம்னு ஒன்று உண்டு. இன்னைக்கும் நீங்கள் திருக்குடந்தை போனேன்னா ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, ஆச்சரியமான பெருமாள் ஆறாவமுதன். அம்மா மலர்கண் வளர்கின்னானே என்னான் செய்கேனே, நடந்த கால்கள் நுந்தவோ நெடுங்க ஞால வேதமாய் இடுந்தமை குலுங்கவோ, இரண்டு மால்வெரீசுரம் திரண்ட காவிரிகள் பாயும் கடந்த காவேரியில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே. ஆச்சரியமான ஆறாவமுதன் திருக்குடந்தை ஆண்டவன். ஆறாவமுதன்னு சொல்லாமே இருக்க மாட்டார், என்னால் வரதனை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அது உத்தரத்துக்கு ஒரு விதேசத்தில் பிராவண்யம். அதனால ஷார்ங்கம், ஷாரங்க பாணின்னு பேரு. ஷாரங்க தன்வா அனுகம்பா தேசிகன் தயாசதகத்தில் எடுக்கிறார். மேல பாஷம், பாஷம்ங்கிறது யமனுடைய ஆயுதம். பாஷம், பாசக்கயிறு தானே போடுவார், அது பாசக்கயிறுன்னு கூட்டுன்னு போகிறதுக்கு பாசக்கயிறா போடுவார். பாஷம்ங்கிறது அது ஒரு விதமான ரோப். அதனால தான் அபிராமி அந்தாதியில் குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெம் குற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து வருகும் அப்படிங்கிற அபிராம பட்டர். அந்த பாஷத்தை இப்படி போட்டு இழுப்பார், சதர்ன் டைரக்ஷனில் கூட்டுன்னு போவார். யமதிக்கு சதர்ன் டைரக்ஷன்னு பேர். உடனே நீங்கள் சுவாமி நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கோம்னு சொல்லாதீங்க, நம்மளாம் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கோம். எப்போவுமே டைரக்ஷன்ஸ்லாம் ரிலேட்டிவாக தான் பார்க்கணும். தெற்கு பக்கமாக போனால் யமதிக்கு. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட ஏதாவது கம்மியாச்சுன்னா த ஸ்டாக் இஸ் கோயிங் சவுத் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவான். கம்மியாகிடுதுன்னா யமதிக்கை நோக்கி போயின்ட்டுருக்கு, லாஸாக போயின்ட்டுருக்கு அப்படிமா. இப்போ அப்படி போகிறதில்ல, நமோன்னு வந்தோன்னா போகிறதில்ல அப்படி சென்செக்ஸில். அப்போ முன்ன போயின்ட்டு இருந்தது. அதனால் பாஷக்கயிறு ஒன்று இருக்கும். அடுத்தது ஹலம். ஹலம்னா ப்ளோ, அதாவது வந்து இந்த இவர் யூஸ் பண்ணார் பாருங்க பலராமர், உழுவதற்காக ஆயுதம். அடுத்தது வஜ்ரம், வஜ்ராயுதம். ததீச்சிங்கிற ஒரு முனிவர் பாவம் என்ன பண்ணிவிட்டார், இப்போ நம்ம வந்து லிவரை டொனேட் பண்ணுறோம், உடனே ஆம்புலன்ஸில் தூக்கி 10 நிமிடங்களில் சென்றார். பெருமையாவாக இருக்குது. நம்ம ஊர் எப்படி இருக்கணும், டக்கு டக்குன்னு எல்லாரும் போனோம். தினமும் ஜானவாச ஊர்கோலமாக இருக்கப்படாது, மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கு. முன்னாடி 4 பேர் பாதாம் தட்டு எடுத்துன்னு போனால் ஜான்வாச ஊர்கோலம் தான். அப்படி தினம் எடுத்து அப்படி இருக்கப்படாது, வேகமாக போனோம். இப்போல்லாம் நம்ம லிவர் டொனேஷன் மாதிரி அந்த காலத்து ததீச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணிவிட்டார். பேக் போன் டொனேஷன் ஒன்று பண்ணார். அதால் செய்யப்பட்ட ஆயுதம் வஜ்ராயுதம். வஜ்ரம் வேற இருக்கான். அடுத்தது முசலம், அது ஒரு விதமான ஆயுதம். மேலே சூலம், சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய சூலம். மேலே கதா, கதான்னு ஒரு ஆயுதம் இருக்குது. கௌமோதகின்னு பேர் இதுக்கு. பெருமாளுடைய கதைக்கு கௌமோதகி. பெருமாளுடைய ஆபரணங்கள் வஸ்துக்கள் எல்லாத்துக்குமே பேர் கொடுத்துருவா. அவருடைய மச்சத்துக்கு என்ன பேர், ஸ்ரீவத்சம்னு பேர். அவருடைய சக்கரத்துக்கு சுதர்சனம், சங்குக்கு பாஞ்சஜன்யம், வில்லுக்கு ஷார்ங்கம், படுக்கைக்கு ஆதிசேஷன், வாகனத்துக்கு கருடன், எல்லாத்துக்கும் ஒரு பேர் உண்டு. கதா அதுக்கு கௌமோதகி. கௌமோதகீம் தைத்திய குலைகிரகந்தீம் வைகுண்டவாமாகிர கலாம்பிரிமிஷ்டாம் கதாம் சதாகம் சரணம் பிரபத்தே. நான் பஞ்சாயுதத்தில் கதை இருக்கா. கதான்னு கிருஷ்ணருக்கு ஒரு தம்பி இருந்தார், அது தெரியுமா? கதான்னு கிருஷ்ணருக்கு ஒரு தம்பி. அதனால தான் கதாவுக்கு அண்ணன் கதாகிரஜன்னு பாகவதத்தில் அடிக்கடி எடுப்பா. வாட் இஸ் திஸ் கதாகிரஜன் குழம்பப்படாது. கிருஷ்ணருக்கு நிறைய கசின்ஸ் அண்ட் ஸ்டெப் பிரதர்ஸ். வசுதேவருக்கு வந்து 8 பொண்டாட்டி, 8வது தான் தேவகி. ஸோ சுபத்ரா இஸ் நாட் த ஓன் சிஸ்டர். அது வேற தெரியுமா உங்களுக்கு? சுபத்ரா ஓன் சிஸ்டர் கிடையாது, சித்திக்கு பிறந்த பொண்ணு. பெரியம்மா, சாரி, ஏன்னா தேவகி லாஸ்ட், அதனால பெரியம்மாக்கு பிறந்த பொண்ணு. ஆனால் கசின் பிரதர் கசின் சிஸ்டர் ஒத்துமையாக இருந்தா. அதனால கதா. இவ்வளவு ஆயுதங்கள் பொருந்திய சக்கரத்தாழ்வாரை ரசிகா ஃபைன் ஆர்ட்ஸில் இன்று அனுபவித்தோம். பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண் நிபயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷ. ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன. ஜாகிரதையா அமிர்த வர்ஷினியை கடைசியா பாடினேன். முதலே பாடிவிட்டா மழை வந்தா யாரும் வரமாட்டா. ஆனா நாளைக்கு எல்லோரும் ஹரிகதைக்கு 7 மணிக்கு டான் ஆரம்பிச்சிருவோம். வந்து கலந்து கொள்ளுமாறு பிரார்த்தனை. வரும்போது 2 பேரை கூட்டுன்னு வரும், தனியாவே வரப்படாது. கூடியிருந்து
குளிர்வோம். நன்னா இப்போ குளிர்றது வேற சென்னை, அதனால குளிர்வோம் வாருங்கள். நன்றி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.